You are watching Grace Television. இத்தனை வருஷம் சபையை நடத்தினது யார்? சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், என் சபையில் ஆவியானவர் தான் பேசினாரு, நான் மாம்சத்தில் பேசினதே கிடையாது, முழுக்க முழுக்க ஆவியானவர் தான் பேசினாரு அப்படிங்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஒரு 5 பேர். சரியா? இப்போ பிரசங்கம் உங்களுக்கு இல்லை, கை தூக்குனவங்களுக்கு மட்டும். சரியா? கை தூக்குனவங்களுக்கு மட்டும். இப்போ பதில் சொல்லுங்கள், கொரோனா வர்றது உங்கள் சபைக்கு எப்போ தெரியும்? கை தூக்குனவங்களை கேட்குறேன். கொரோனா வர்றதுக்கு முன்னாடி தெரியுமா, வந்த பிறகு தெரியுமா? எப்போ தெரியும்? யாருக்கு? அவருக்கு வெளிப்படுத்தினார். எக்ஸாக்ட்லி. இப்போ வந்த பிறகு தெரியுன்றவங்க ஆவியானவர் சொன்னதில்லை, நியூஸ் மூலிமா ஆவியானவர் சொன்னதில்லை. ஏன்னா அதே யோவான் 16 வாசிங்க. நீதியை குறித்து நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவான்னு சொன்ன அதே ஆண்டவர் தான் யோவான் 16 இன்னொரு வார்த்தையும் சொல்கிறாரு. யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. சத்தியாவியாகி அவர் வரும்பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவில்லை யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். வரப்போகிற காரியங்களை சொன்னாரா? கொரோனா வரப்போகுதுன்னு உங்களுக்கு உணர்த்தினாரா? வெளிப்படுத்தினாரா? சொல்லலையா? ஒருத்தருக்கு சொல்லியிருக்காரு, நான் யாரையும் குற்றப்படுத்த விரும்பலை, குற்றமும் இல்லை. இப்போ நீங்கள் உங்களை சுய பரிசோதனை பண்ணிக்கொள்ளுங்க, ஏன் ஆவியானவர் உங்களுக்கு சொல்லவில்லை? நான் கேட்குறது புரியுதா? சூலமித்தி ஒரு அம்மா வருது, ஓடி வந்து அப்படி அழுதுகிட்டே வருது. கேயாசியை பார்த்து எலிசா சொல்கிறாரு, போய் அந்த அம்மாக்கிட்ட கேளு, அந்த பிள்ளை சுகமா அப்படின்னு போய் கேளுங்கிறாரு. சொன்ன உடனே கேயாசி போகிறார். அந்த அம்மா ஒன்றுமே சொல்லலை, தாண்டி வந்து இந்த ஆளோடைய காலை பிடிச்சிக்கிச்சு. எலிசாவுடைய காலை என்ன செஞ்சிச்சு? பிடிச்சிக்கிச்சு. பிடிச்ச உடனே எலிசா சொன்ன வார்த்தை, அவளை டிஸ்டர்ப் பண்ண, கேயாசி போய் தூக்க போகிறாரு, டிஸ்டர்ப் பண்ணாத, அவள் துக்கம் பெரியது, கர்த்தர் எனக்கு அதை மறைத்தார். கர்த்தர் என்ன பண்ணார்? மறைத்தார். ஒரு ஊழியக்காரனுக்கு கர்த்தர் மறைச்சதை அவன் துக்கமாக சொல்கிறான். அவன் எப்படி சொல்கிறான்? துக்கமாக சொல்கிறான். ஐயோ, கர்த்தர் என்கிட்ட மறைச்சிட்டாரு. இப்போ கர்த்தர் எப்பேற்பட்ட ஆள் பாருங்க. சோதோமை அழிக்க போகிறார். அழிக்க போகிறவர் நேராக சோதோமில் இறங்கி என்ன பண்ணியிருக்கணும்? அழிச்சிருக்கணும். ஆனால் இவர் என்ன பண்ணலை? சோதோமில் இறங்கி அழிக்கலை. எங்கே போனார்? ஆபிரகாம்கிட்ட, மம்ரேயின் சமபூமியில் போய் இறங்கி ஆபிரகாம்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறார். போகும்போது நல்லா சாப்பிட்றாரு. சாப்பிட்டுட்டு போகும்போது சொல்கிறாரு, நான் செய்கிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? அப்படின்னா ஒரு பெரிய காரியம் செய்யும்போது அதை தன்னுடைய ஊழியக்காரனுக்கு, தான் நேசிக்கிறவனுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். கர்த்தர் மறைக்கக்கூடாது, எனக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று ஊழியக்காரன் விரும்புகிறார். இதுதான் ஊழியக்காரனுக்கும் தேவனுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப். இன்னைக்கு எத்தனை காரியம் உங்களுக்கு தெரியாமலேயே உங்கள் சர்ச்சில் நடக்குது. நீங்கள் சரி, கொரோனா விடுங்க, நான் அதை பற்றி பின்னாடி பேசுகிறேன், ஏன்னா அதை கேட்டதுக்கு ஒரு காரணம் இருக்குது. உங்கள் சர்ச்சில் நடக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? உங்கள் சபைக்குள்ளே உங்களுக்கு விரோதமாக எழும்பி செய்கிறது உங்களுக்கு தெரியுமா? இயேசுநாதருக்கு விரோதமாக ஒருத்தன் எழும்பின உடனே இயேசுநாதர் சொல்கிறாரு, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பார். சொன்னாரா இல்லையா? ஒருத்தன் வந்து நிற்கிறான், நின்ன உடனே சொல்கிறாரு, கபடமற்ற உத்தம இஸ்ரவேலன். சொல்கிறாரா இல்லையா? இல்லைங்க, அது இயேசுநாதர். சரி, அப்படி வச்சுக்கோங்க. எலிசாவை பிடிக்க கொஞ்சம் பேர் வராங்க. வரும்போதே எலிசா என்ன சொன்னார்? என்னை பிடிக்கும்படி அந்த பேலியாளின் மகன் ஆட்களை அனுப்பியிருக்கிறான். சொன்னாரா இல்லையா? சொன்னார் தானே? இல்லைங்க, அது பழைய ஏற்பாடு. சரி, இப்படி எடுத்துக்கோங்க. பர்யேசுன்னு ஒருத்தர் இருக்கிறான் புதிய ஏற்பாட்டில். அவனை பார்த்த உடனே பவுல் சொல்றார், உற்று பார்த்து நீதிக்கு பகைஞனே, கேட்டின் மகனே, கட்டு கசப்பான பிச்சு உன்னிடத்தில் இருக்கிறது. சொன்னாரா இல்லையா? இந்த தன்மை ஊழியக்காரனுக்கு எங்கே? இப்ப உங்க சபைக்குள்ள நடக்கிற விஷயம் நீங்க அதை விட்டுருங்க. உலகத்தின் விஷயத்தை விட்டுருங்க. ட்ரம்ப் என்ன பண்ண போறாரு, புதின் என்ன பண்ண போறாரு, அதை விட்டுருங்க, வேணாங்க. உங்க சபைக்குள்ள நடக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா?
உங்கள் சபைக்குள்ள உங்களுக்குள்ள நடக்கிற சம்பவம் ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்குள்ள அப்படி நடக்கிறது தெரியுதா? எத்தனை நாள் சொல்கிறீங்க, இந்த பிரதர் இப்படி செய்வார்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, இவர் எப்படி இப்படி செஞ்சார், நம்ம சர்ச்சுக்குள்ளே இப்படி ஒன்று நடக்குதா அப்படின்னா எனக்கு ஏன் தெரியல? 9 வரத்தில் ஒரு வரம் ஆவிகளை பகுத்தறிகிற வரம். அப்படிதானே பைபிள் சொல்லுது, ஆவிகளை பகுத்தறிகிற வரம் 9 வரத்தில் 1. அப்படி இருக்கும்போது ஒரு பெரிய கூட்டம் யோவான் ஸ்நானங்கிட்ட ஞானஸ்நானம் எடுக்க வரும்பொழுது அத்தனை பேரை பார்த்தவன் என்ன சொன்னான்? விரியன் பாம்பு குட்டிகளை. அதுக்கு நடுவில் இயேசுநாதர் நடந்து வர்றார். இயேசுநாதர் வரும்போது இயேசுநாதர் எப்படி வந்திருப்பார்? இன்றைக்கி இருக்கிற ஊழியக்காரன் வர மாதிரி வந்திருப்பாரா? ஐயா வரார் வழி விடுங்க, அண்ணன் வரார் வழி விடுங்க, பிசப் ஐயா வரார் வழி விடுங்க, ரைட்டில் ஒருத்தர் லெஃப்ட்டில் ஒருத்தர் பாடி கார்டு போட்டு ஐயா 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 சோத்திரம் பிரைஸ்லாட் அப்படியே வந்திருப்பார். அவர் 10-11 நடந்து வந்துக்கிட்டே இருக்கார் இல்லையா? இயேசுநாதருக்கு உண்மையிலேயே சில விஷயங்கள் தெரியாமல் இருந்திருக்கு பாவம். இந்த காலத்து ஊழியக்காரன்ட்ட அவர் கத்திருந்தாருன்னா முன்னாடி 6 அப்போஸ்தலர் பின்னாடி 6 அப்போஸ்தலரை போட்டு பாடி கார்டாக்கி பவுன்சர்ஸை வச்சுட்டு இயேசுநாதர் ஞானஸ்நானம் எடுக்கிறதையே பெரிய பேனராக போட்டு ஞானஸ்நானம் எடுக்க வரும் தேவகுமாரனே வருக வருக, இன்று தண்ணிக்குள் மூழ்க வருகிற தேவகுமாரனே வருக வருகன்னு போர்டெல்லாம் வச்சுருப்பார். அவருக்கு தெரியாததெல்லாம் நம்ம ஆளுங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்குது. பவுல் சொன்னாமல்ல, எல்லாத்தையும் நஷ்டமும் குப்பையும் என்று விட்டேன்னு, அந்த குப்பையெல்லாம் தூக்கிட்டு இன்றைக்கி தலையில் வச்சுக்கிட்டு ஒரு குரூப்பு இவங்களுக்குலாம் இப்போ பவுலுக்கு பண்ண தெரியாத ஊழியத்தெல்லாம் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள விட்டுருங்க. இப்போ இயேசுநாதர் எப்படி வந்திருப்பார்? 10-11 நடந்து வர்றார். ஆனால் அவர் வரும்போது அவன் சொல்கிறான், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இப்போ சொல்லுங்கள், இதெல்லாம் பாம்பு குட்டி, இது ஆட்டுக்குட்டின்னு எப்படி கண்டுபிடிச்சான்? இதுதான் ஆவிகளை பகுத்தறிகிற வரம். 1000 பாம்பு குட்டி வந்தாலும் நடுவில் ஒரு ஆட்டுக்குட்டி வருதுன்னு அவனுக்கு தெரிஞ்சிச்சு. உங்களுக்கு தெரியுமா உங்கள் சபைக்குள்ளே உட்காந்துருக்கிறது எத்தனை பாம்பு குட்டி எத்தனை ஆட்டுக்குட்டின்னு? உங்களுக்கு யாருக்கா தெரியுமா? நிறைய பேருக்கு தெரியாது. அந்த ஆவிகளை பகுத்தறிகிற வரமே நீங்கள் நம்மக்கிட்ட கிடையாது. அப்புறம் சபையில் நம்ம என்ன சொல்கிறோம்? ஏன் இப்படி நடந்துச்சு, ஏன் இந்த மாதிரி ஆச்சு? நல்லா கவனிச்சு பாருங்கள், எத்தனை ஊழியக்காரங்க காசில் ஏமாறுறாங்க. பர்டிகுலராக ராங் பர்சன்ட்டை கொடுத்து எத்தனை பேர் ஏமாறுறாங்க? 1 லட்ச ரூபா கொடுத்தா 2 லட்ச ரூபா கொடுக்குறேன்றாங்க. ஒரு பாஸ்டரு 1 லட்ச ரூபா கொடுத்தா மாதம் 10,000, மாதம் 20,000 கொண்டு போய் என்ன செய்கிறாரு? விசுவாசி கொடுக்குறாரு, அவனும் கொடுக்குறான் 10,000 3 மாதம். உடனே பாஸ்டருக்கு அவன் மேலே நம்பிக்கை வந்துடுச்சு. உடனே என்ன பண்ணுறாரு? இருக்க வீட்டை விற்று அவங்ககிட்ட 10 லட்சம் கொடுக்குறாரு. அடுத்து என்ன பண்ணுறாரு? இன்னும் 4 பேரை கூப்பிட்டு ஆளுக்கிட்ட 1 லட்சம் 2 லட்சம் வாங்கி கொடுக்குறாரு. கிட்டத்தட்ட 20 லட்சம் வந்தோன்னா காணாம போயிட்டான். அவர் சொல்கிறாரு, இப்போது கர்த்தர் அவரை கிருபையாக காப்பாற்றி கொண்டாட்டார், அது வேறு விஷயம். அவர் சொல்கிறாரு, நம்பி தான் பிரதர் அவங்ககிட்ட கொடுத்தேன். ஏன் அவன் வாங்கும்போது கெட்டவன் உங்களுக்கு தெரில? இவன் ஏமாத்துவான் ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்தவே மாட்டாரா? ஏன் அந்த உணர்வு வரல அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கும் ஆவியானவருக்கும் நடுவில் ரிலேஷன்ஷிப்பில் சின்ன கேப் இருக்குன்னு அர்த்தம். என் சபையில் என்னை பற்றி நடக்கிறது ஆவியானவர் என்ன பண்ணியிருக்கணும் சொல்லணும். நிறைய பேரோட பிரச்சனை குடும்பத்தில் என்ன நடக்குதுன்னு வேறு தெரியாது. நான் எதிர்பார்க்கவே இல்லை, நினைக்கவே இல்லை. நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆவியானவர் உங்களுக்குள்ளே கரெக்டாக இருந்தால் தப்பான ஒரு மனுஷன் வந்து உட்காரும் போது ஆண்டவர் அவனை பற்றின ஒரு விஷயத்தை உங்களுக்கு உணர்த்துவார். எப்படி வேணாலும் உணர்த்துவார், எதை வச்சாவது உணர்த்துவார், ஒரு டிஸ்டர்பன்ஸ் உங்களுக்கு கொடுப்பார். நான் எப்பவும் அது விளையாட்டாக சொல்லுவேன், ஆனால் அது உண்மையிலே சீரியஸான விஷயம். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பல தடவை ஊழியக்காரங்க யாராவது வந்து ஊழியக்காரங்க கொஞ்சம் சோகமாக பேசினா நம்பிடுவாங்க. ஒரு பாஸ்டர் இன்னொரு பாஸ்டர்கிட்ட வந்து ஐயா அப்படின்னோடனே இவர் நம்பிடுவார். என்னாச்சியா அப்படிம்பார். இல்லையா அந்த மாதிரி இருக்குது, உடனே நம்பிடுவார். நம்பி வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுவார். கூட்டிகிட்டு போய் ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போனவொடனே சொல்வார் பாஸ்டர் அம்மாவை பார்த்து, மா காஃபி போடுமா, ஐயா வந்திருக்காங்க காஃபி போடு அப்படிம்பார். இந்த பாஸ்டர் அம்மா இருக்காங்கல்ல, நான் அதை தான் சொல்ல வரேன், இது விளையாட்டாக சொல்கிறேன், ஆனால் சீரியஸான விஷயம். பாஸ்டர் அம்மா இருக்காங்கல்ல, கிச்சன்லேருந்து அப்படி எட்டி பார்ப்பாங்க, ஹாலில் பார்த்துட்டு எப்பா கொஞ்சம் உள்ளே வாங்க அப்படின்னு சொன்னால் வந்தவன் ஃபெயில்னு அர்த்தம். வந்தவன் ஃபெயில்னு அர்த்தம். உள்ளே போனோன்னா அந்த பாஸ்டர் அம்மா கேட்பாங்க, யார் இருந்தாலும் பார்த்தாலே சரியில்லை, ஏன் கூப்பிட்டு வந்தீங்கன்னு. இவர், நீ வாயை மூடிட்டு காஃபி போடு, எப்போ பார்த்தாலும் எல்லாரையும் நீ இப்படி தான் பண்ணுற, அவருடைய துக்கம் எவ்வளவு தெரியுமா, அவர் எவ்வளோ உடைக்கப்பட்டிருக்கார் தெரியுமா,
நீ காஃபி மட்டும் போடுன்ட்டு வெளியே போயிடுவார். அந்த அம்மா நினச்சிக்கோ இது அடுத்து இதே வேலையாக போச்சு, இதோட 6 மாதத்துக்கு ஒரு தடவை எவங்கிட்டையாவது ஏமாந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ட்டு அந்த அம்மா காஃபி போடுவாங்க. ஒரு 6 மாதம் ஆகும். பாஸ்டர் சோகமாக உட்காந்துருப்பார் வீட்டில், கன்னத்து மேலே கை வச்சுக்கிட்டு. பாஸ்டம்மா கேட்பாங்க. இவரால் வெளியே போய் சொல்லவும் முடியாது யாருக்கிட்ட, பாஸ்டம்மா கிட்ட சொல்லாமல் இருக்கவும் முடியாது. இப்படி கேட்பாங்க, என்னாச்சு அப்படிம்பாங்க. இல்லைம்மா அன்றைக்கி ஒருத்தர் வந்தார் இல்லைம்மா. அடுத்த கேள்வி அந்த அம்மா கேட்கும், எவ்வளோ போச்சு? எடுத்தோடனே கேட்பாங்க, இல்லை நமக்கு 10,000 தான், ஆனால் அந்த பாஸ்டர் இருக்கார்ல அவர் 50,000 கொடுத்துருக்காரு. இவர் அதில் கூட பெருமை இவருக்கு. இவர் கொஞ்சமாக தான் ஏமாந்தாராம்மா, அவர் நிறையா ஏமாந்துட்டாராம்மா. அப்போ அந்த அம்மா சொல்லுவாங்க, நான் தான் அந்த ஆளை பார்த்த உடனே சொன்னனே உருப்பிட மாட்டான்னு. என்னுடைய கேள்வி என்னென்னா, எப்படி இவங்க பார்த்த உடனே கண்டுபிடிச்சாங்க? நான் சொல்கிறது நிஜம். நிறைய பெண்கள், நிறைய பாஸ்டர்மாக்கள் ஒரு ஆளை பார்த்த உடனே 100க்கு 80% கரெக்டாக சொல்லிவிடுவாங்க. ஆனால் அந்த கரெக்டாக சொல்லி அவங்களும் ஏமாறுவாங்க, அது வேறு விஷயம். சரியா? அது பெரிய விஷயம். அப்போ நான் யோசித்தேன், இவங்க எப்படி இவ்வளோ கரெக்டாக சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க ஜீன்குள்ளேயே ஒன்று வேலை செய்யுது. என்ன வேலை செய்யுதுன்னா, அவங்க பாட்டி ஒருத்தர் இருந்துருக்காங்க. இந்த எல்லா பாஸ்டமாவுக்கும் பாட்டி ஒருத்தர், ஏவாள்னு பேர். அந்த பாட்டி ஒரு தடவை ஏமாந்துடுச்சு, பழம் சாப்பிட்ருச்சு. அதுக்கப்புறம் யார் வீட்டுக்குள்ளே வந்தாலும் இது பாம்பு குட்டி தான். அந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் அது என்னது? பாம்பு குட்டி தான். இனி அந்த அம்மா முதல்ல பழம் சாப்பிட்ற ஐடியாவே இல்லை. எதாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஆதாமுக்கு தான். அதனால தான் இப்போ கூட எல்லா மனைவியும் பாருங்கள் செஞ்சு வச்சுட்டு ஃபோன் பண்ணுவாங்க, எப்போ சாப்பிட வருவீங்க? நீ சாப்பிடுமா, இருக்கட்டும் நீங்கள் வந்த பிறகே நான் சாப்பிட்றேன். இனி நான் முதல்ல சாப்பிட்ற ஐடியா எனக்கு இல்லவே இல்லை. நீ முதல்ல சாப்பிடு, சாகவே சாவாயான்னு பார்ப்போம். ஜீவனோடு இருந்தால் பின்னாடி நானும் சாப்பிட்றேன். இது ஏதேனில் ஆரம்பிச்சது தான் அந்த பழக்கம். சரி, அவங்களுக்கு போட்டோம். ஏன் உங்களுக்கு தெரில? ஏன் உங்களால் ஒரு ஆளை ஐடென்டிஃபை பண்ண முடியல? நான் சொல்கிறேன், ஆவியில் ஒரு உணர்த்துதல் ஒன்று வரும், ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆவியானவர் கண்டிப்பாக கொடுப்பார். ஏன்னா நீங்கள் நானும் ஏமாற வேண்டும் என்று அவர் விரும்பவில்லை. ஏன்னா உங்ககிட்ட இருக்கிறது அவர் காசு, அவர் கொடுத்தது, அது ஊழிய பணம். அதை ஏமாறணும்னு அவர் விரும்பவே இல்லை. அதே நேரத்தில் ஆவியானவர் உணர்த்தும் போது நீங்கள் மீறி செய்கிறீங்கன்னா அதை அவர் தடுக்கவும் விரும்பவில்லை. நீங்கள் புறாக்களைப் போல கபடற்றவர்களாக இருங்கள், ஆனால் சர்பத்தை போல வினா உள்ளவர்களாயும் இருங்கள். இன்னைக்கு சபையில் ஆவியானவர் பேசுகிறாரா? திருப்பி நான் அதே இடத்துக்கு தான் வரேன். உங்கள் சபைக்குள்ளே இருக்கிறது ஆவியானவருக்கு நீங்கள் எந்த அளவுக்கு பர்ஃபெக்ஷனாக இருக்கிறீங்க? இப்போ நான் சபையினுடைய மிக முக்கியமான, இந்த செய்தியினுடைய மிக முக்கியமான கேள்விக்கு வந்துடுறேன். கொரோனா வந்துச்சே, ஐயா ஒருத்தரை தவிர, ஏன்னா உங்கள் எல்லாருக்கும் தெரியுமா? எனக்கு தெரியுன்றவார். அதனால் ஐயா ஒருத்தரை தவிர உங்கள் யாருக்காவது தெரியுமா, எனக்கு கொரோனா முன்னாடி வரப்போகுது, இத்தனை கோடி பேர் சாக போகிறாங்க, இத்தனை லட்சம் பேர் சாக போகிறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன் தெரியல? வரும் காரியங்களை குறித்து போதிப்பார்னு இருக்குல்ல, இருக்கா இல்லையா? அப்படி தானே இருக்குது. அப்போ சொல்லியிருக்கணுமா இல்லையா? அது எப்படிங்க ஆண்டவர் எல்லாம் சொல்லுவாரா? 1,20,000 பேர் நினிவேல சாக போறானா பரிதபிக்கப்பட்ட ஆண்டவர் கோடிக்கணக்கானவன் இந்த கொரோனால செத்தா பரிதபிச்சிருப்பாரா மாட்டாரா? அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் தானே. அன்னைக்கு பரிதவித்த தேவன் 1,20,000க்கே பரிதவிப்பாரானால் இன்னைக்கு 1 கோடி 2 கோடி இல்ல 10 கோடிக்கு மேல செத்து போயிருக்கான், பரிதபிச்சிருப்பாரா மாட்டாரா? அப்ப அன்னைக்கு யோனாவுக்கு வெளிப்படுத்தினவர் நமக்கு வெளிப்படுத்தாமல் எப்படி போனது? நான் கேட்கறது புரியுதா? அப்ப கண்டிப்பா என்ன செஞ்சிருக்கணும்? வெளிப்படுத்தி இருக்கணும். அவர் வெளிப்படுத்தவில்லை என்றால் பிரச்சனை அவர்கிட்ட அல்ல, பிரச்சனை எங்கிட்ட இருக்கு. வருங்காலத்தில் கட்டுப்படுத்த முடியாத புதிய வைரஸ் தோன்ற வாய்ப்புள்ளதாக உலக சுகாதார அமைப்பின் தலைவர் டெட்ரோஸ் கேப்ரியேசஸ் உலக நாடுகளுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதில் பேசிய உலக சுகாதார அமைப்பின் தலைவர் டெட்ரோஸ் கேப்ரியேசஸ், வருங்காலத்தில் நம்மால் கட்டுப்படுத்த முடியாத மற்றொரு வைரஸ் வெளிப்படும் என்பது உயிரியல் உறுதி என்றும் அதனை எதிர்கொள்ள தயாராகும் வகையில் தற்போதைய தொற்றிலிருந்து சர்வதேச சமூகம் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் தொற்று நோய்களுக்கு விரைவான எதிர் தாக்குதலையும் சிறந்த நிர்வாகத்தையும் உறுதி செய்வதற்காக நிலையான நிதி அளிக்கப்பட்ட வலுப்படுத்தப்பட்ட உலக சுகாதார அமைப்பு தேவை என அவர் கூறினார். இது 2018 கொரோனா வரப்போகுது அப்படின்னு சொல்லி உலக சுகாதார மையம் வெளியிட்ட வீடியோ, WHO. அதனால தான் அவன் டிசீஸ் எக்ஸ்ன்னு பேர் வச்சிருக்கான். அதுக்கு அவனுக்கு பேர் தெரியாது. அன்னைக்கு கொரோனா ஒன்று வரப்போகுதுன்னு சொன்னது எப்படி இவனுக்கு தெரிஞ்சிச்சு?
இது 2018 வந்த வீடியோ. 2018க்கு அப்புறம் இதே வீடியோவை இங்கேயே வந்து நாங்கள் போட்டிருக்கிறோம், இதே கோலாரில் நாங்கள் போட்டிருக்கிறோம். உலக சுகாதார மையம் இப்படி ஒன்று சொல்லுது, இப்படி நடக்க போதாமா, பெரிய ஒரு கொள்ளை நோய் வரப்போதாமா. மார்ச் 22 2020 லாக்டவுன் போட்டாங்க. உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். 21 இதே கர்நாடகாவில் தான் எங்களுடைய லாஸ்ட் மீட்டிங். கடைசியாக இங்கே வந்து சொல்லிவிட்டு லாக்டவுன் போட்டாங்கன்னு கேள்விப்பட்ட உடனே வண்டி எடுத்துக்கிட்டு சென்னைக்கு நாங்கள் ஓடிட்டோம். அதான் லாஸ்ட் மீட்டிங். எப்படி இவனுக்கு தெரிஞ்சிச்சு? இவனுக்கு எப்படி ஸ்மெல் பண்ணுறான்? எப்படி புரியுது? திட்டமாக சொல்கிறான், வரலாற்றில் இதுவரைக்கும் காணாத அளவுக்கு பெரிய உயிர் சேதத்தை இந்த நோய் ஏற்படுத்த போகிறது அப்படின்னு சொல்கிறான். எப்படி? கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க அதுக்கு அவங்க தான் காரணம், அவங்களே தான் பரப்புகிறாங்க, அவங்களே தான் செஞ்சாங்க. இருக்கட்டும், அப்படியே கூட இருக்கட்டும். 1.5 வருஷத்துக்கு முன்னாடி அவன் சொன்னானே இப்படி ஒரு கொள்ளை நோயை ஒன்று ஏற்படுத்த போகிறாங்கன்னு சொல்லி. பில்கேட்ஸ் 2016-18 சொல்கிறாரு இப்படி ஒன்று வரப்போகுதுன்னு சொல்லி. இவ்வளோ பேருக்கு தெரியுதே, ஏன் சபைக்கு தெரியல? ஏன் ஊழியக்காரனுக்கு தெரியல? உங்கள் சபையில் விசுவாசி கொரோனாவில் பாதிக்கப்பட்டாங்களா இல்லையா? பாதிக்கப்பட்டாங்க தானே. ஊழியக்காரங்க பாதிக்கப்பட்டாங்களா இல்லையா? சில ஊழியக்காரங்க கூட செத்து போனாங்களா இல்லையா? கர்த்தருக்குள் தான் செத்தாங்கன்னு செத்தாங்களா இல்லையா? அப்போ ஏன் இந்த விஷயம் நமக்கு தெரியல? அப்படின்னா என்ன அர்த்தம்? WHO காரனுக்கு தெரியுது, பில்கேட்ஸ்க்கு தெரியுது, ஆனால் தேவனுடைய ஊழியனுக்கு மட்டும் இது தெரியவே இல்லை. ஆனால் பைபிள் சொல்லுது வருங்காரியங்களை குறித்து போதிக்கிற வேலை WHO இல்லை, ஆவியானவருது. நம்மகிட்ட ஆவியானவர் சொல்லுவார்னு பைபிள் சொல்லுது. இனி சம்பவிக்க போகிறவர்களை நான் உனக்கு காண்பிக்கும் பொருட்டு. வெளிப்படுத்தல் 4:3 சொல்லுது. வெளிப்படுத்தல் 1:1 சொல்லுது, பிதாவாகிய தேவன் இனி சம்பவிக்க போகிறவர்களை இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும். 100% ப்ராஃபசிஸ். அப்ப ஏன் இன்னைக்கு உள்ள சபைக்கு தெரியல? இன்னைக்கு உள்ள ஊழியக்காரனுக்கு ஏன் இந்த விஷயம் தெரியாமல் போய்விட்டது? எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டாங்க, எவ்வளோ பேர் செத்து போனாங்க, எல்லா மூடினா மாதிரி சபையும் மூடப்பட்டுருச்சே. அப்போ இங்கே நடந்த பிரச்சனை என்ன, இங்கே வந்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், திருப்பியும் சொல்கிறேன், இந்த பிரச்சனையில் சபை தேவனோடு கூட இல்லை. ஆவியானவர் சபையில் பேசவில்லை. சபை வியாபார ஸ்தலமாக மாறிடுச்சு, தேவைகளை சந்திக்கிற இடமா மாறிடுச்சு. சிலருக்கு அது வேலையாக போயிடுச்சு, சிலருக்கு அது கடமையாயிடுச்சு. சிலரை பொறுத்த வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமைங்கிறது ஒரு கடமை. காலையில் வந்து திறக்கணும், கடை திறக்கிற மாதிரி திறக்கணும், 6 மணிக்கு வந்து திறக்கணும், இல்லை 8 மணிக்கு திறக்கணும், ஒரு 2 மணி நேரம் ஓட்டணும், அதில் ஒரு 1/2 மணி நேரம் துதி, ஜீவனே இல்லாத துதி, சுதியே இல்லாத பாட்டு எல்லாத்தையும் பாடி முடித்து நித்திய ஜீவனுக்குரியதான எந்த ஒரு, பேதுரு சொல்கிறாரு, நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில், நித்திய ஜீவனே இல்லாத ஒரு வசனம், அதை ஒரு 3/4 மணி நேரம் ஓட்டி முடிச்சுட்டு ஒரு காணிக்க பகுதியை வச்சுட்டு ஒரு ஆத்மாவை கத்தரை சொத்தரை சொல்லிட்டு கடையை மூடிடுறது. இதோடு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை எப்படி ஆவியானவர் பேசியிருப்பார் சொல்லுங்க? நிறைய பேருடைய சபை அப்படி தான் நடக்குது, நிறைய பேருடைய ஊழியமும் அப்படி தான் நடக்குது. நான் சொல்கிறது எவாஞ்சலிஸ்டாக இருக்கட்டும், இதே தமிழ்நாடு, இதே கர்நாடகா, இதே இந்தியா ஒரு காலத்தில் ஸ்பிரிச்சுவலுடைய ஹப்பு. இங்கிருந்து தான் ஊழியக்காரங்க புறப்பட்டாங்க. தேவன் சவுத் இந்தியாவை ரொம்ப அதிகமாக நேசிச்சாரு, நம்பினார். தேவன் நேசிக்கிறது வேறு, நம்புறது வேறு. தேவன் எல்லாரையும் நேசிக்கிறாரு, ஆனால் எல்லாரையும் நம்புறதில்லை. அப்படி நம்பினதுனால தான் சவுத் இந்தியாவுக்கு தோமாவை அனுப்பி வச்சார். அப்படி நம்பினதுனால தான் சவுத் இந்தியாவுக்கு சீகன் பால்க்கு பைபிள் கொடுத்து அனுப்பிச்சு வச்சார். அந்த நம்பிக்கை இன்னைக்கு சவுத் இந்தியா மேலே தேவனுக்கு இருக்கா? ஊழியக்காரன் மேலே இருக்கா? இப்போ ஒன்றும் கொடுக்க வேண்டாம், அவர் செய்ய போகிறதையாவது சொல்கிறாரா? எத்தனை ஆயிரம் பாதிக்கப்படுது ஜனங்கள், எத்தனை லட்சம் பாதிக்கப்படுது கொரோனாவில். இப்போ யோசித்து பாருங்க, இந்த கொரோனாவில் மட்டும் சபை ஆயத்தப்பட்டிருந்தால் கொரோனா மிக மிக ஆசீர்வாதமான ஒரு நோயாய் மாறி இருக்கும். அது என்னங்க ஆசீர்வாதமான நோயின்னு கேட்குறீங்களா? கொரோனாவுக்கு இன்னைய வரைக்கும் மருந்து கிடையாது. கொரோனாவுக்கு இன்னைக்கு வரைக்கும் மருந்து கிடையாது. ஆனால் கொரோனாவுக்கு மருந்து இருக்கிற ஒரே இடம் சர்ச் மட்டும்தான். சபையில் மட்டும்தான் மருந்து இருக்குது. என்ன மருந்துனா, அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். 2000 வருஷமாக செத்தவன்லேருந்து, குஷ்ரோகியிலேருந்து, கூருடர், செவிடர் எத்தனை பேரையும் சுகமாக்கின ஒரே மருந்து இயேசு கிறிஸ்துவின் நாமம். கேன்சர் சுகமாயிருக்கு, எய்ட்ஸ் சுகமாயிருக்கு, மரித்தோர் உயிரோடு இருந்து எல்லாம் இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு இல்லை? ஏன் கொரோனாவில் மட்டும் நடக்கலை? கொரோனாவில் மட்டும் ஏன் ஓடி ஒளிஞ்சிட்டோம்? கொரோனாவில் மட்டும் ஏன் விசுவாசி கொரோனா பாதிக்கப்பட்டால் போய் பார்க்கறதுக்கு பாஸ்டருக்கு பயம்? விசுவாசி கூப்பிடுது, பாஸ்டர்
வீட்டில் எல்லாருக்கும் கொரோனா, நீங்கள் வந்து ஜெபம் பண்ணோம். பாஸ்டர் சொல்கிறாரு, மா ஸ்பீக்கர் ஃபோன் போடுமா, ஜெபம் பண்ணுறேன். ஐயா நீங்கள் வர முடியாதா? இப்போது ஊழியத்து நிமித்தமாக பலு அதிகமாக இருக்கிறதுனால அங்கே வர முடியாது, வார்த்தைக்கு வல்லமை உண்டு, நீ ஸ்பீக்கர் ஃபோன் போடு, நான் ஜெபம் பண்ணுறேன். ஏன் வீட்டுக்கு போக மாட்டீங்க? ஏன் போக மாட்டீங்க? பயம். என்ன பயம்? கொரோனா பயம், உயிர் பயம். நம்மளே தான் ஒரு பீரியடில் சுகமளிக்கிற ஆராதனை, சுகமளிக்கிற திருவிழா, சுகமளிக்கிற பெருவிழா, எத்தனை சாட்சி, என்ன ஆட்டம். எங்கள் மீட்டிங்கில் சுகமாகாததே இல்லைன்ட்டோம். உண்மைதான், யாரும் இல்லைன்னு சொல்ல. கொரோனாவில் மட்டும் ஏன் என்ன ஆச்சு? ஏன் போய் ஓடி ஒளிஞ்சாச்சு? ஒரு விசுவாசியை ஊழியக்காரன் பார்க்கவே இல்லை. சிலர்லாம் சர்ச்சு திறந்து, அதாவது கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுத்துருச்சு திறக்கலான்னு, அப்போ கூட திறக்கலை. டே பயம். கவனிச்சுக்கொள்ளுங்க, ஊழியமும் ஊழியக்காரர்களும் தேவனை விட்டு தூரம் போயிட்டோம் ரொம்ப. ஏன்னா இதுக்கெல்லாம் விசுவாசம் வேணும், நிறைய விஷயம் வேணும். அதெல்லாம் பேச இப்போ நேரம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. அவன் கொடுத்த நேரம் எனக்கு முடிய போகுது, நேரம் இல்லை. இவ்வளவும் ஏன் உங்களுக்கு சொன்னேன்னா, இதுவரைக்கும் சபையில் உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள், சபையில் நடக்கிற சம்பவங்கள் எல்லாவற்றையும் ஆவியானவர் சொல்ல மனதாக இருந்தும் நீங்களும் நானும் வாங்கவில்லை. நாம் அதுக்கு பதிலாக வேற ஒன்று கேட்டோம். ஆவியானவர் அதை கொடுத்தாரு, இப்போ அதெல்லாம் கொடுத்துட்டார். இடம் கொடுத்துட்டாரு, சர்ச்சு கொடுத்துட்டாரு, காசு கொடுத்துட்டாரு, கார் கொடுத்துட்டாரு, கேட்ட ஆத்துமாக்கள் கொடுத்துட்டாரு, எல்லாம் கொடுத்துட்டாரு. பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு, பையனுக்கு நல்ல வேலை கொடுத்துட்டாரு, எல்லாம் செட்டில் பண்ணிட்டீங்க, எல்லாம் ஆச்சு. கொரோனா வந்தபோது உங்களால் ஒன்றுமே செய்ய முடியல. இதெல்லாம் வச்சுக்கிட்டு, இவ்வளோ ஆசீர்வாதம் வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியல? ஒன்றுமே செய்ய முடியல. ஊழியக்காரங்களே ஐசியூவில் போய் படுத்தாச்சு, அங்கேருந்து வெளியே வரக்கூட முடியல நம்மளால். என்ன காரணம் அப்படின்னா, இவ்வளவும் இருந்தாலும் அது கொரோனாலேருந்து காப்பாற்றாது. கொரோனாவில் காப்பாற்றுறதுக்கு விசுவாசம் வேணும். காப்பாற்ற என்ன வேணும்? விசுவாசம் வேணும். விசுவாசம் வேணும்னா நமக்கு என்ன வேணும்? முதல்ல விசுவாசம் எதனாலே வரும்? கேள்வினா என்ன? கொஸ்டின் இல்லை, நீங்கள் கேட்கறது காதில் என்ன கேட்குறீங்களோ. அப்போ கடந்த 20 வருஷமாக நீங்கள் ஆசீர்வாதத்தையே கேட்டதுனால, ஆசீர்வாதத்தையே பிரசங்கம் பண்ணதுனால உங்கள் இருதயம் ஆசீர்வாதத்துக்கு பின்னாடியே ஓடினுச்சு. எங்கள் மீட்டிங்னாலும், ஊழியக்காரங்க மீட்டிங்னு வச்சா கூட, நான் இன்றைக்கி வந்தவங்கள சொல்லலை, நீங்கள் தங்கம். ஊழியக்காரங்க மீட்டிங் வந்தால் கூட போனால் என்ன கொடுப்பாங்க? பை கொடுப்பாங்களா? பேக் கொடுப்பாங்களா? ட்ரெஸ்ஸு கொடுப்பாங்களா? சஃபாரி சூட் கொடுப்பாங்களா? கிறிஸ்மஸ்க்கு வைக்கிறாங்க, வேறு ஏதாவது கிஃப்ட்டு கொடுப்பாங்களா? எவ்வளவு கரப்ட் ஆயிடுச்சு பாருங்க மைண்டு. ஒரு சகோதரர்கள் கூடுகிற இடத்துக்கு கூட ஏதாவது கொடுத்தா தான் வருவேங்கிறான். ஒன் வே கொடுப்பாங்களா? ஏதாவது தருவாங்களா? இப்படி கொடுத்தா தான் வருவேங்கிற ஊழியக்காரனை வச்சுக்கிட்டு எப்படி கொரோனால நீங்க வல்லமையை நியமித்த முடியும்? அப்படிப்பட்ட ஊழியக்காரனை வச்சுக்கிட்டு எப்படி எழுப்புதல் வரும்? இப்போ ஒருத்தர் ஊழியக்காரர் கஷ்டப்படுறாரு, அவருக்கு வந்து போக ஆசையா இருக்கு. அவர் சொல்றாரு, ஐயா வந்து போகணும் ஐயா, ஆனால் இவ்வளோ தூரம் வர முடியல, வண்டி இல்லை, காசு இல்லையா, ஏதாவது லைவ் கிடைக்குமான்னா, ஐயா நான் காசு கொடுக்குறேன் வாயான்னு சொன்னால் நியாயம். ஐயா நான் ட்ரெயினுக்கு பஸ்ஸு காசு கொடுக்குறேன், வந்துட்டு போயா, செய்தானே கேட்கணும் ஆசைப்பட்றேன், வாயானா ஓகே. எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன போடுவாங்க அங்கே இன்னைக்கு? அங்கேயா அவன் எப்பவும் வெஜ்ஜு பிரியாணி தான் ஏன் போடுறா அங்கே. ஆனால் அதுவே அவர் நடத்தினார்னு வச்சுக்க, சிக்கன் பிரியாணி போடுறாரு. அந்த மீட்டிங்க்கு போகலாம், உருப்பிடவே மாட்டாங்க. நான் சொல்கிறது கோவாவில், நீங்கள் எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க, அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டுக்கு அந்த பக்கத்தில் சொல்கிறேன். ஒரு சிக்கன் பிரியாணி போட்டால் தான் நான் ஊழியர் கூடுகைக்கு போவேன்னு சொன்னால், ஏசாவை விட மோசமான கேஸ் இதெல்லாம். சகோதரர்கள் ஒருமித்து வாசமாக இருக்கிறது எத்தனை நன்மை இன்பமும்னா, அங்கே போய் உட்காந்து நான் ஜெபம் பண்ணுவேன், என் ஆத்மாவை ஊற்றி ஜெபம் பண்ணுவேன். அங்கே ஒரு எழுப்புதலுக்கு நானும் ஒரு பார்ட்டாக இருப்பேன் தான் வரணும். ஏதாவது கிடைக்குமா? போனால் ஏதாவது பர்ஸு கொடுப்பாங்களா, பேகு கொடுப்பாங்களா, பை கொடுப்பாங்களா, கவர் கொடுப்பாங்களா? ஏதோ அடுத்த வருஷம் எலெக்ஷன் வந்துடும், அடுத்த மாதம் அடுத்த வருஷம் வந்துச்சா, எலெக்ஷனில் அங்கே போனால் அந்த எம்எல்ஏ என்ன கொடுப்பாரு, கவுன்சிலர் என்ன கொடுப்பாரு, ஊழியக்காரன் கேட்குறான். அப்புறம் யூதாசு போய் ஆசாரியங்கிட்ட 30 வெள்ளி காசு வாங்கினதுக்கும் நீங்கள் எம்எல்ஏ கிட்டையும் கவுன்சிலர்கிட்டையும் கவர் வாங்குறதுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் இருக்குது? ரெண்டும் ஒன்று தானே. ஒரு ஊழியக்காரர் என்ன கேட்டார், ஏங்க 5 வருஷம் இந்த அரசியல்வாதிங்க நம்மக்கிட்ட காசு வாங்குறாங்க, கொள்ளை அடிக்கிறாங்க, நாம் வருஷத்துக்கு ஒரு தடவை அவங்கக்கிட்ட வாங்குகிறோம், இது தப்பா? ஒரு ஊழியக்காரர் என்ன கேட்டார்.
உங்களுக்குமே இது நியாயமாக தான் படும் இல்லை? நான் அவர்கிட்ட சொன்னேன், 5 வருஷம் நம்மகிட்ட கொள்ளையடிச்சானே அவன் பக்கா திருடன். ஆனால் 5 வருஷம் கொள்ளையடிச்சவங்கிட்ட நீ கொள்ளையடிச்ச பாரு, நீ பக்கா திருடன். அவனே பக்கா திருடன், அவங்கிட்ட இவன் திருடிட்டான் பாருங்க. இவெல்லாம் எப்படி பரலோகத்துக்கு போவான்? எனக்கு என்னவோ கோவா பக்கத்தில் அந்த அரேபியன் ஐலாண்டில் இருக்கிற ஊழியக்காரங்களை பற்றி ரொம்ப பயமாக இருக்குது. நம்ம பரவாயில்ல, கோளரில் எவ்வளோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அந்த அரேபியன் ஐலாண்டில் பற்றி கேள்விப்பட்ட போது மனசெல்லாம் பதபதன்னு ஆயிடுச்சு. வரிசையில் நின்று கவர் வாங்கினாங்களா கவுன்சிலர்கிட்ட. ஒரு வயலும் போக மாட்டான். ஏசா மாதிரி ஒரு டம்ளர் கூழுக்கு செத்தவன் எல்லாம். மனசில் வச்சுக்கொள்ளுங்க, ஊழியக்காரன் கை என்னைக்குமே கர்த்தருக்கு முன்பாகத்தான் நீள வேண்டும். கர்த்தர்கிட்ட தான் கேட்கறவனா இருக்கணும். விசுவாசி வந்து கெஞ்சணும், வாங்கிட்டு போங்க ஐயா அந்த ஆஃபரிங் வச்சுக்கோங்கன்னா அது வேற. பல நேரங்களில் ஆஃபரிங்காக ஊழியம், ஆஃபரிங்காக விசிட்டிங், ஆஃபரிங்காக கூடுகை கஷ்டம். அப்படி போகிற இடத்துல எப்படி விசுவாச செய்தி கேட்கும்? என்னுடைய காது முழுக்க முழுக்க உலக பிரகாரமான ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி போனதுனால 20 வருஷம் விசுவாச வார்த்தையே இல்லை. எனக்கு விசுவாச வார்த்தைனா என்ன தெரியுமா? நமக்கெல்லாம் கடந்த 20 வருஷமா கர்த்தர் நிச்சயம் ஒரு இடம் கொடுப்பார், கன்ஃபார்மாக ஒரு இடம் கொடுப்பார். இதுதான் என் விசுவாசம். மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடம் இல்லை. அப்போனா எங்களுக்கு இடம் இல்லையா? கொடுத்தா வாங்கிக்குங்க, யாரும் வேணானே சொல்லலை. கர்த்தர் கட்ட சொன்னால் கட்டுங்க, வேணானே சொல்லலை. ஆனால் என் விஷன் அதுவாக மாறக்கூடாது. என் விஷன் என்னைக்கு இருந்தாலும் கர்த்தருடைய ஊழியத்தை உண்மையும் உத்தவமாய் செய்வது, அவ்வளோதான். என்னையோட விளைவு என்ன? இவ்வளோ பெரிய கொரோனா வந்துச்சு, என்னால் அதை வந்ததும் தெரியல, அதை சுகமாக்குற பாதிக்கப்பட்டவங்களை காப்பாற்றுற வழியும் எனக்கு தெரியல. ஏன் தெரியல? விசுவாசம் இருந்தால் தான் சுகமாகும். எனக்கு தான் விசுவாசமே இல்லையே. எங்கிட்ட இருந்தது முழுக்க முழுக்க ஆசீர்வாதம், எங்கிட்ட முழுக்க முழுக்க இருந்தது சாதுரியம், பொருளாசை எல்லாம் இருந்துச்சு. அதனுடைய விளைவு கொரோனாவில் என்னால் எனக்கு வேண்டப்பட்டவங்களை காப்பாற்ற முடியல, நெருங்கினவங்களை காப்பாற்ற முடியல, தெரிஞ்ச ஊழியக்காரனை காப்பாற்ற முடியல, என் வீட்டில் கொஞ்சம் பேரை காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு அநேகரால். சரி, போனது போட்டோம். இந்த கூட்டத்தினுடைய மிக முக்கியமான 15 நிமிஷம் கவனிச்சுக்கொள்ளுங்க. இதுவரைக்கும் நீங்கள் எப்படி இருந்தீர்களோ, என்ன செய்தீர்களோ அது உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ளது. நான் சொன்ன இந்த காரியங்களில் நாங்கள் அது மாதிரிலாம் கிடையாது. நான் கர்த்தருக்கு உண்மையும் உத்தமாக இருக்கிறேன்னு ஐயா மாதிரி சொன்னீங்கன்னா சோத்திரம், பிரைஸ் தி லார்ட். நான் உங்களை எதுவுமே சொல்லவே இல்லை. அது இந்த பிரசங்கம் உங்களுக்கு இல்லை, இவ்வளோ நேரம் பண்ணது. இப்போ அடுத்த 15 நிமிஷம் எல்லாருக்குமானது. கவனிங்க, அடுத்த 7 வருஷம் இந்த 2025 30க்குள்ளாக மிக மோசமான நிலைமையை இந்த பூமி சந்திக்கும் கன்ஃபார்மாக. இது பைபிளில் உள்ளதான வார்த்தை. 7 வருஷம் இல்லை, அடுத்த 7 வருஷத்தில் வருங்கிறது என்னுடைய கணிப்பு. ஆனால் அதுக்கு முன்னாடியே இது ஆரம்பிச்சிருச்சு. என்ன நடக்கும் அப்படின்னு கேளுங்க. அந்த 2 காரியத்தை மட்டும் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். முதலாவது வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள் வாசிங்க. அவர் 3ஆம் முத்திரையை உடைத்தபோது 3ஆம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் ஒரு தராசை தன் கையில் பிடித்திருந்தான். அப்பொழுது ஒரு பணத்துக்கு 1 படி கோதுமை என்றும் 1 பணத்துக்கு 3 படி வார்கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாது என்றும் 4 ஜீவனின் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன். இது கொரோனா முடியும் போது கர்த்தர் எங்களுக்கு உணர்த்தினது. அடுத்து மிக மோசமான உணவு பஞ்சம் வருகிறது. 1 பணத்துக்கு 1 படி கோதுமை, 1 பணத்துக்கு 3 படி வார்கோதுமை, உணவு பஞ்சம் வருது. இதை போய் அடுத்து சபைகளில், குறிப்பாக சபைகளில் மெய்ப்பர்களுக்கு சொல்லுன்னு சொன்னார். 2023 கர்த்தர் இதை சொன்னார். 24-25க்குள்ள இதை எவ்வளவு மெய்ப்பர்களுக்கு, குறிப்பாக சபைக்கு ஆண்டவர் எசேக்கியேல்கிட்ட சொல்லுவார். 34ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேலின் மெய்ப்பர்கள் காதுபட போய் சொல்லு அப்படின்னு சொல்வார். அதன்படி இங்கே இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு எங்களால் முடிஞ்ச வரைக்கும் கர்த்தர் போய் நீ சொல்லுன்னு சொன்னதுனால ஒவ்வொரு வாரமும் ஏதாவது ஒரு ஊழிகை கூடுகை அவங்களுக்கு போய் இந்த சத்தியத்தை சொல்லிகிட்டே இருக்கிறோம். அடுத்து மோசமான பஞ்சகாலம் ஒன்று வருகிறது என்று, முதலாவது இது வருகிறதுன்னு ஆண்டவர் சொன்னார். 2023 சொன்ன மாதிரியே பஞ்சகாலம் மிக மோசமாக வந்துச்சு. அதோடைய ஆரம்ப கட்டம் ஸ்ரீலங்காவில் நடந்துச்சு. மிகப்பெரிய உணவு பஞ்சம் ஆரம்பிச்சு, அடுத்து பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தானில் ஆரம்பிச்சு, இன்னைக்கு உலகம் முழுக்க உணவு பஞ்சம் உச்சத்தில் இருக்குது. எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் உங்களுக்கே தெரியும். உணவு பஞ்சம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 2023 லாஸ்ட்டில் இருந்ததை விட
2025 உணவுப் பொருள் 100% விலை ஏறிடுச்சு. உங்கள் ஊரில் எனக்கு எப்படின்னு தெரியல. இங்கே 1 கிலோ அரிசி எவ்வளவு? 60-70 இருக்குமா? ஓகே, அப்போ எங்கள் ஊர் அளவு தான். ஆனால் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பாருங்கள் 40 ரூபா 30 ரூபா இருந்துச்சு. அப்படியே டபுள் ஃபோல்டு, இப்போ 80 ரூபா வரைக்கும் போகுது அரிசி. நல்ல அரிசி வாங்கணுன்னா 80 ரூபா. எழுதி வச்சுக்கோங்க, இந்த வருஷம் முடியறதுக்குள்ள இல்லை அடுத்த வருஷத்தில் அரிசி விலை 100 ரூபாய்க்கு போகும். அரிசி இருக்காது வாங்கிறதுக்கு. மிக மோசமான பஞ்சகாலம் ஆரம்பித்து பாதி தூரத்துக்கு வந்துடுச்சு. அந்த இடத்துல ஒரு உதாரணம் சொல்லுவார் ஆண்டவர். 1 பணத்துக்கு 1 படி கோதுமை என்றும் 1 பணத்துக்கு 3 படி வார்கோதுமையும் எண்ணெயும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே. அப்படின்னா என்ன அர்த்தம்? மற்ற எல்லாம் சேதப்படும் அப்படின்னு அர்த்தம். கோதுமை 1 பணம் 1 படி அப்படின்னா என்னன்னா, அந்த காலத்தில் 200 பணத்துக்கு 5000 பேருக்கு சாப்பாடு போடலாம். 200 பணத்துக்கு 5000 பேருக்கு சாப்பாடு போடலாம். 5000 புருஷர். பெண்கள் எவ்வளோ இருந்தாங்க, குழந்தைங்க எவ்வளோ இருந்தாங்க நாங்கள் இல்லை. ஆண்கள் மட்டும் 5000 பேர். அவ்வளோ பேருக்கு சாப்பாடு போடணும்னா எவ்வளோ ஆகும்னு இயேசு கேட்டார். அதுக்கு அவன் என்ன சொன்னான்? 200 பணம் ஆகும் என்று சொன்னான். ஒரு 200 பணத்தில் 5000 பேருக்கு சாப்பாடு போடலான்னா 1 பணம் அப்படின்னா கணக்கு பண்ணிக்கோங்க, மினிமம் 50 பேருடைய சாப்பாடு செலவு. மினிமம் எவ்வளவு? 50 பேருடைய சாப்பாட்டு செலவு. இன்றைக்கி ஒரு 50 பேருடைய சாப்பாட்டு செலவுனா குறைஞ்சது ஒரு 1500-2000 ஆகும் இல்லையா? ஒரு 50 பேர், ஒரு ஆளுக்கு 50 ரூபாய்க்கு சாப்பிடணுனாலும் 2500 ரூபாய் ஆகிடும். ஒரு அந்த அளவுக்கு ஆகுது இல்லையா? கரெக்டாக ஆண்டவர் சொன்னபடி 2023 1 கிலோ கோதுமையினுடைய விலை 1500 ரூபாய். ஸ்ரீலங்காவில் 3000 ரூபாய். உலகம் முழுக்க கோதுமை தட்டுப்பாடு உச்சத்தில் இருக்குது. இந்த உணவு பஞ்சம் இப்போது போய்கிட்டு இருக்குது. நல்லா கவனிங்க. உலகளாவிய இப்போ அரசாங்கம் என்ன சொல்லியிருக்குன்னா 2030க்குள்ளே, அதனால தான் அந்த 7 வருஷ கணக்கு நான் சொல்கிறேன், 2030க்குள்ளே இந்தியாவில் மட்டுமே 9 கோடி பேருக்கு சாப்பாடு இருக்காதாமா. இந்தியாவில் மட்டும். அப்போ சைனாவில் பாருங்கள், ஆப்பிரிக்காவில் பாருங்கள், உலகம் முழுக்க பாருங்கள் எத்தனை கோடி பேர் சாப்பாடு இல்லாமல் இருக்க போகிறாங்கன்னு பாருங்கள். இது முதலாவது ஏற்படக்கூடியதான, ஏற்பட்டு கொண்டிருக்கிற, நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடக்குது. 2023 ஆண்டவர் சொன்னார், 2025 உச்சத்துக்கு வர தொடங்கிருச்சு. இன்றைக்கி அரிசி விலை 70 ரூபான்னு சொல்கிறீங்க, 100 ரூபாயை தாண்டும். அடுத்து இப்போ ட்ரம்ப் வேறு வந்து சில டாரிஃப் எல்லாம் போட்டிருக்காரு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்னும் விலை என்ன செய்ய போகுது? பயங்கரமாக ஏறப்போகுது. இதெல்லாம் உணவு பஞ்சம் பைபிள் சொன்னது. கடைசியாக நம்ம இதை பற்றி நாளைக்கும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் ஜனங்களுக்கு தெளிவாக. நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய, நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம். 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசி. நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் கார்பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும் அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது. இப்போ அடுத்து நடக்க போகிற சம்பவம் இது. 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, பூமியில் உள்ளவர்களில் 1/4 பங்கு ஜனங்கள் என்ன செய்யப்படுவார்கள்? கொலை செய்யப்படுவார்கள். அதுக்கு 4 காரணம் சொல்கிறார். 1 பட்டயம், 3ஆம் உலக யுத்தம் இப்போ நம்முடைய ஜென்ரேஷனில் பார்ப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, குறிப்பாக இந்த காலகட்டத்தில். நேற்று கூட நேற்று மெசேஜில் உங்களுக்கு காமிச்சோம், ட்ரம்ப் சொல்லியிருக்கிறாரு 3ஆம் உலக யுத்தம் ரொம்ப தூரத்தில் இல்லை. ஜெலன்ஸ்கி சொல்கிறாரு 3ஆம் உலக யுத்தம் எப்படி இருக்க போகிறது? ஆல்ரெடி தொடங்கிடுச்சுன்னு சொல்கிறாரு. ஸோ இந்த நியூக்ளியர் வார் ஸ்டார்ட் ஆகினா, இப்போ வரப்போது நியூக்ளியர் வார், இதை பற்றி எசேக்கியேல் 38-39 இருக்குது. சகரியாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்திலும் இருக்குது. இந்தபடி இந்த நியூக்ளியர் வார் இப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா அதனுடைய பாதிப்பு எப்படி இருக்கும்னு அமெரிக்க முன்னாள் அதிபர் ஜோ பைடன் சொல்லியிருக்கிறார். இது அவர் சொன்னது, கவனிங்க. எத்தனை கோடி பேர் சாவாங்க அப்படின்னு இருக்கு. அதன்படி இது அவர் சொன்னது, நான் சொன்னதில்லை. 500 கோடி பேர் வரை கொல்லப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குன்றாரு. இது NDTVயில் வந்தது. இது அவங்களுடைய வெப்சைட்டில் இருக்குது, நீங்கள் போய் பார்த்துக்கலாம். நியூக்ளியர் வார் ஸ்டார்ட் ஆச்சுன்னா எத்தனை கோடி? 500 கோடி, 5 பில்லியன் அவர் சொல்கிறாரு கில்டு வாய்ப்பு இருக்குதுன்னு. இதே காரியத்தை புதினும் சொல்கிறாரு. இந்த வார் ஸ்டார்ட் ஆச்சுன்னா எத்தனை கோடி பேர் சாவாங்கன்னு எங்களுக்கு கணக்கே இல்லை, எங்களை ஸ்டார்ட் பண்ண வைக்காதீங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய இடத்தில் தான் இது இருக்கிறது. மிக மோசமான இடத்தில் தான் இது இருக்கிறது. இந்த 200 கோடி அப்படின்னு அதாவது பைபிள் 1/4 பங்குன்னு சொல்லுது. இன்றைக்கி 800 கோடி பேர் உலகத்தில் இருக்கிறாங்க.
கால் பங்குனா ஒரு 200 கோடி, இவங்க சொல்கிறதே 500 கோடி. சரி, அதில் முதல்ல பட்டயம் யுத்தம், ரெண்டாவது பஞ்சம். இப்போ நீங்கள் வாசிச்சிங்க, பஞ்சத்தினுடைய உச்சம் 2030க்குள்ளே வரும். அதில் எத்தனை கோடி பேர் பாதிக்கப்படுவாங்க? இந்தியாவில் மட்டும் 9 கோடி. அப்படின்னா உலகம் முழுக்க கணக்கு போட்டுக்கோங்க. மூணாவது சாவினாலும், அப்படின்னா இயற்கை பேரழிவு, மிகப்பெரிய இயற்கை பேரழிவு உலகம் முழுக்க வரப்போகிறது, நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த 2 மாதத்தில் எத்தனை பேரழிவுன்னு உங்களுக்கே தெரியும். இந்த ஜனவரி தொடங்கி எவ்வளோ பெரிய பூமி அதிர்ச்சிகள் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குன்னு தெரியும். கடைசியாக துஷ்ட மிருகங்களினால் உண்டாகிற மரணம். துஷ்ட மிருகம்னா என்னென்னா, நீங்கள் பார்க்குற எல்லா வைரஸ் இருக்குது பார்த்தீங்களா, கொரோனாவிலேருந்து அதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா வைரஸும் பாருங்கள், எல்லாத்துக்கும் ஒரு மிருகத்தின் பேரை உங்களுக்கு சொல்லுவாங்க. எபோலா வவ்வால்லேருந்து வந்துச்சுன்னு சொல்லுவாங்க, எய்ட்ஸ் சிம்பன்சி குரங்குலேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க, பறவை காய்ச்சல், அடுத்து பன்றி காய்ச்சல், கேமல் ஃபீவர் இதில் இருக்குது, மிடில் ஈஸ்டில் ஃபுல்லாக இருக்குது கேமல் ஃபீவர். இப்போது ரீசண்டாக ஆஸ்திரேலியாவிலேருந்து 300க்கும் மேற்பட்ட வைரஸ் காணாமல் போயிடுச்சு லேபிலிருந்து. அத்தனையுமே மிருகத்தின் வைரஸ். படிச்சுக்க வந்துச்சு, ரீசெண்டாக கேள்விப்பட்டீங்களா? 300க்கும் மேற்பட்டது காணோம், அத்தனையுமே மிருகத்தின் வைரஸ். அந்த இதில் அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த வீடியோவில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், இந்த வைரஸ் வெப்பனாக பயன்படுத்தப்பட்டா, கொரோனா மாதிரி யூஸ் ஆச்சுன்னா 100க்கு 15 பேர் செத்து போவாங்கன்னு சொல்கிறார். அந்த வீடியோ இதில் இல்லை. 100க்கு 15 பேர் அப்படின்னா என்ன அர்த்தம்? பூமியில் உள்ளவங்களில் 15%, பைபிள் சொல்கிறது 25%, இவங்க சொல்கிறது 15%, ஜோ பைடன் சொல்கிறது 70%. ஆக மொத்தத்தில் உலகம் முழுக்க இப்போ எல்லாரும் சொல்கிற ஒரு வார்த்தை, கோடிக்கணக்கில் ஜனங்க சாக போகிறாங்கன்றதை திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. கொரோனா வரத்துக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கொள்ளை நோய் வரப்போது, ஜனங்க சரியாக சாக போகிறாங்கன்னு சொன்னாங்க, வீடியோ பார்த்தீங்க. 2 வருஷம் கழிச்சு வந்துச்சு. இப்போது 2024 அவங்க தெளிவாக சொல்கிறாங்க, இது எல்லாமே 2024 சொன்னது, தெளிவாக சொல்கிறாங்க, அடுத்த வார் வரும்போது கோடிக்கணக்கில் ஜனங்க, அதுவும் 1 கோடி 2 கோடிலாம் இல்லை, 100 கோடி 500 கோடி 200 கோடி இப்படியே சொல்கிறாங்க. அப்படின்னா அவங்க ஏதோ ஒன்றுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டாங்கன்னு அர்த்தம். அவங்க ஏதோ ஒன்றுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டாங்க. இப்போ இந்த விஷயத்தை ஏன் ஆண்டவர் மெய்ப்பர்களுக்கு சொல்ல சொன்னார், நாங்கள் ஏன் இதை உங்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வரப்போகிறதான இந்த மகா பெரியதான ஆண்டவர் சொல்லுவார் யாகம்னு சொல்லுவார். யாகத்துக்கு கூட்டி சேரும்பார் எசேக்கியேல் 38. அதாவது மிகப்பெரியதான ஃபீஸ்ட் நடக்க போதாம் கழுகுகளுக்கெல்லாம். 200 கோடி பேர் சாகும்போது அவைகளை கழுகுகளுக்கு ஃபீஸ்டாக வச்சேன் அப்படிம்பார் ஆண்டவர். ஸோ இந்த மிகப்பெரியதான பாதிப்பில் மெய்ப்பர்கள் பங்கு மிக முக்கியமான பங்கு. நல்ல கவனிங்க, மிக முக்கியமான பங்கு ஊழியக்காரனுடைய பங்கு. இந்த 200 கோடி 1/4 பங்கு ஜனங்கள் பைபிள் சொல்கிறது, அவங்க சொல்கிறது 500 கோடி 1/4 பங்கு 15% எது வேணால் இருந்துட்டு போட்டோம். இதில் இருந்து எவ்வளவு பேரை நாம் காப்பாற்ற போகிறோம், இதான் கேள்வி. ஏங்க இதில் காப்பாற்ற முடியுமா? முடியும். 2 காரியத்தை ஊழியக்காரர்கள் செய்யணும், குறிப்பாக போதகர்கள் மெய்ப்பர்கள் செய்யணும். என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட், உங்ககிட்ட கொடுத்த சர்ச் 100% கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கான்னு உங்களுக்கு தெரியணும். உங்கள் சர்ச்சை பற்றி உங்களுக்கு தெரியணும். நான் கேட்குறது புரியுதா? இப்போ நீங்கள் ஒரு ஸ்கூலுக்கு போங்க, அந்த இருக்கிற கிளாஸ் டீச்சர்கிட்ட அந்த கிளாஸில் இருக்கிற பசங்களை பற்றி கேளுங்க. ஒரு 50 பசங்க தான் இருப்பாங்க ஒரு கிளாஸில், மினிமம். மேக்ஸிமம் 55-60 இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. செக்ஷன் பிரிச்சுருவாங்க ஒரு செக்ஷனாக. ஒரு 50 பசங்க இருக்கிற அந்த கிளாஸில் இருக்க டீச்சரை கேளுங்க. இந்த 50 பசங்களை பற்றின அகாடமிக் சைடில் அவங்களுடைய ரிப்போர்ட் கொடுங்கன்னா 50 பேரை பற்றி அவங்களுக்கு தெரியும். யார் ஃபஸ்ட் கிளாஸ் எடுப்பா, யார் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், யார் யாரெல்லாம் ஃபெயில் ஆவா, எல்லாம் சொல்லுவாங்க. எந்த சப்ஜெக்டில் அவன் வீக்காக இருக்கா எல்லாமே அவங்க சொல்லுவாங்க. கரெக்ட் தானே? பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் வைக்கிறாங்க தானே? ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, ஒரு வார்டில் இருக்கிற நர்ஸை கேளுங்க, அந்த வார்டு இன்சார்ஜை கேளுங்க, இங்கே இருக்கிற பேஷண்ட்ஸில் எத்தனை டிஸ்சார்ஜ் ஆகும், எது சீரியஸாக இருக்குது, எது கொஞ்சம் மோசமாக இருக்குது, எது கொஞ்சம் தேறி வந்துடும், அவங்க கரெக்டாக சொல்லுவாங்க. சார் இன்ன நிலைமையில் இது இருக்குதுன்னு ரிப்போர்ட் கொடுத்துருவாங்க. உங்களுடைய சர்ச்சோடைய ரிப்போர்ட் உங்ககிட்ட இருக்கா? 50 விசுவாசி இருக்குது, 500 இருக்குது, 5000 இருக்குது. உங்ககிட்ட உங்கள் விசுவாசியை பற்றின ரிப்போர்ட் இருக்கா? கன்ஃபார்மாக கர்த்தர் வரும்போது அந்த கேள்வியை உங்களிடத்தில் தான் கேட்பார். ஏன்னா அந்த விசுவாசியை நடத்துகிற அதிகாரத்தை கர்த்தர் உங்ககிட்ட தான் கொடுத்தார். அந்த 50 500 நீங்கள் எவ்வளோ வச்சுருக்கிறீங்களோ அதுக்கேற்ற எல்லா வசதி வாய்ப்புகளையும் கர்த்தர் உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்கிறார். வாடகைனா வாடகை கட்டுறாரு கர்த்தர், வீடு வாடகைனா வாடகை கட்டுறாரு, சொந்த இடம் வேணா வாங்கி கொடுத்துருக்கிறாரு,
உங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கிறாரு, 3 வேளை சாப்பாடு போடுறாரு. நீங்கள் உங்கள் மனைவி பிள்ளைகள் அத்தனை பேரையும் கர்த்தர் பார்த்துக்கிறாரு. 2 வீலரோ 4 வீலரோ கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. கவர்மெண்ட்டில் போய் வேலை செஞ்சால் கூட இப்படி கிடைக்காது. நான் சொல்கிறேன், கவர்மெண்ட்டில் வேலை செஞ்சாலும் கிடைக்காது. கவர்மெண்ட்டில் 6 நாள் வேலை செய்யணும், மினிமம் 8.5 மணி நேரம் 10 மணி நேரம் வேலை செய்யணும். இப்போ இன்ஃபோசிஸில் சொல்கிறாரு 10 மணி நேரம் வேலை செய்யணுங்கிறாரு. பில்கேட் சொல்கிறாரு 12 மணி நேரம் வேலை செய்யணுங்கிறாரு. ஆனால் நீங்களும் நானும் வாரத்துக்கு 1 நாள் தான் வேலை செய்கிறோம், கரெக்டாக 3 மணி நேரம். மிச்சம் 6 நாளும் அப்போ நாங்கள் வேலை செய்கிறோம். 6 நாளும் கூட்டமைப்பு தான். திங்கட்கிழமை கோலார் கூட்டமைப்பு, செவ்வாய்க்கிழமை கர்நாடகா கூட்டமைப்பு, புதன்கிழமை இந்திய கூட்டமைப்பு, வியாழக்கிழமை உலக கூட்டமைப்பு, வெள்ளிக்கிழமை சூரியன் சந்திரன் நட்சத்திர கூட்டமைப்பு, சனிக்கிழமை அகில உலக கூட்டமைப்பு. காலையில் 9 மணிக்கு கிளம்புறாங்க. இப்போ நான் சொல்கிறது உங்களெல்லாம் நீங்கள் ஓகே, எனக்கு உங்களை பற்றி தெரியாது. நான் சொல்ல போகிறது கோவாவில் இருக்கிறவங்கள பற்றி. கோவாவை தாண்டி அந்த அரேபியன் சீக்குள்ளே ஒரு தீவு இருக்குது, அதில் இருக்கிறவங்கள பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். காலையில் திங்கக்கிழமை காலையில் 6 மணிக்கு கிளம்புறது, எங்கேயாவது ஒரு கூட்டமைப்பு போய் உட்கார்றது, நல்லா அங்கே போடுற பிரியாணியை சாப்பிட்றது, வந்துட்டு 2 மணிக்கு மல்லாக்கப்படுத்து தூங்குறது, 6 மணிக்கு எழுந்துச்சி ஒரு டீயை குடிக்கிறது, அதுக்கு மேலே கிளம்பி ஹவுஸ் விசிட்டிங்னு ஒரு இடத்துக்கு போகிறது, திருப்பி 8:30 மணிக்கு அவங்க வீட்டிலே சாப்பிட்டு வந்து 9 மணிக்கு மல்லாக்கப்படுத்து 12 மணி வரைக்கும் மொபைலில் நோண்டுறது, 12 மணிக்கு மேலே அப்படியே படுத்து தூங்குறது, திருப்பி காலைல 6 மணிக்கு எழுந்திரிச்சு கூட்டமைப்புக்கு போகிறது. இந்த கோவாவில் இருக்கிறவங்கள என்ன சொல்கிறது? இப்படியே 6 நாள் போகுது. 7வது நாள் காலையில் கடை திறக்கிற மாதிரி சபை திறக்கிறது. முந்தியெல்லாம் ஊழியக்காரங்க சனிக்கிழமை காத்திருப்பு கூட்டம்னு ஒன்று இருக்கும். அன்னைக்கு சனிக்கிழமையில் பார்க்கவே முடியாது ஊழியக்காரங்களை. எல்லாரும் ஃபாஸ்டிங் போட்டு வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க. கர்த்தர்கிட்ட வார்த்தையை வாங்கினா தான் வெளியே வருவாங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஃபாஸ்டிங் இருப்பாங்க. கூட்டத்தை முடிச்சுட்டு போய் தான் சாப்பிடுவாங்க. அப்படியே போய் அந்த ஃபாஸ்டிங் கூட நிற்பாங்க. ஒரு அக்கினி வெளிப்படும். அவங்கக்கிட்ட பெரிய டீப்பான தாட்டு இருக்காது, ஆனால் பேசுகிற தாட்டு வல்லமையாக இருக்கும். இங்கே எங்கே கோவாவில் எல்லாம் 6 நாள் இப்படி போகுது. ஞாயிற்றுக்கிழமை போய் அப்படியே நிற்கிறது. 52 வாரத்துக்கு 52 பிரசங்கம்னு ஒரு புக்கு விற்கிது, அதை வாங்கிக்கிறது, அதில் ஒரு பிரசங்கத்தை உருவிக்கிறது. அப்புறம் குட்டி கதைகள் 100ன்னு ஒரு புக்கு விற்கிறது, அதில் 4 குட்டி கதையை எடுத்துக்கிறது, 2 வாட்ஸ்அப் மெசேஜை படிச்சு போடுறது, பாட தெரிஞ்சால் நடுவில் 2 பாட்டையும் பாடி போடுறது, 3/4 மணி நேரத்தை ஓட்டி முடிச்சு போடுறது. அந்த விஷயத்தில் தான் நான் கோளாரை பார்த்து சந்தோஷப்பட்டேன். நல்ல வேலை, நீங்களாம் சூப்பர். இப்படி இருந்தால் எப்படி சபை நடக்கும்? அடுத்து நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, உங்கள் விசுவாசியை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இவ்வளோ பேரையும் நீங்கள் கொண்டு போய் பரலோகத்தில் சேர்க்க வேண்டிய பொறுப்பு இருக்கு. 100 ஆடுல 1 காணாம போனாலும் கேட்பாரு. நீங்கள் கிருபை உள்ளவரை பற்றி மட்டும்தான் பார்த்துருக்கிறீங்க. உக்ரானக்காரனான தேவனை இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததில்லை. சும்மா விளையாட்டு பக்கம் விட்டுருவார்னு நினைக்காதீங்க. 50 ஸ்டூடெண்ட்டை கொடுத்தா அந்த டீச்சரை நாக்க பிடிக்கிற மாதிரி கேள்வி கேட்குறாரு ஹெட் மிஸ்ஸஸ். ஏன் பசங்க ஆவரேஜாக இருக்கான், ஏன் படிக்கல, டியூஷன் வைக்க சொல்லுன்னு சொல்கிறாங்க. போய் கேளுங்க. ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு டார்கெட்டை ஃபேஸ் பண்ணணும் டாக்டருக்கு வச்சிருக்கிறாங்க, இல்லைன்னா சிஇஓ மீட்டிங் வச்சு கலக்கி விட்றான். போய் ஒரு சூப்பர்வைசருக்கு தனக்கு கீழே வேலை பார்க்காட்டி 4 கேள்வி கேட்குறான். வரும்போது கர்த்தர் நாக்க பிடிங்கிற மாதிரி கேட்பாரு. ஊழியக்காரனுக்கு வேலை கொடுத்த ஆத்மாவை கொண்டு போய் பத்திரமா பரலோகத்தில் சேர்ப்பது. 1 போச்சுனாலும் கர்த்தர் கண்டிப்பாக கேட்பாரு. நீங்கள் நினச்சிக்காதீங்க விளையாட்டு பார்க்க ஆண்டவர் விட்டுருவாருன்னு. அந்த 50 ஆத்மாவையோ 500ஐயோ 5000ஐயோ நீங்கள் நடத்துவதுக்கு தான் கர்த்தர் அத்தனை ஆசீர்வாதங்களையும் நமக்கு செஞ்சு கொடுத்துருக்கிறார். 10ஆவதுக்கு 2 பாடிகார்டு தூதர்களையும் போட்டு முன்னும் பின்னுமாக இருந்து பாதுகாத்துக் கொள்றார். இவ்வளவும் கர்த்தர் ஏன் செய்கிறார்னா, அவர்கிட்ட கொடுத்த ஆத்மாவை ஒழுங்காக வளர்த்து கொடுக்கறது. நீங்கள் காலையில் கிளம்பி வெளியே போயிடுறீங்க, வீட்டில் பொண்ணோ பையனோ இருக்கிறாங்க, மார்க்கு குறைஞ்சா மனைவியை பார்த்து என்ன கேட்குறீங்க? உங்கள் மனைவியை பார்த்து என்ன கேட்குறீங்க? பையன் குறைவா மார்க் எடுக்கிறான், நீ என்ன சொல்ல மாட்டியா என்கிட்ட? என்ன பண்ணுற வீட்டில், படிக்கிறானா இல்லையா கேட்குறீங்களா இல்லையா? நீங்களே உங்கள் மனைவியை இந்த கேள்வி கேட்டால் உங்கள் எஜமான் உங்களை பார்த்து எத்தனை கேள்வி கேட்பாரு? கேட்பாரா மாட்டாரா? கன்ஃபார்மாக கேட்பாரு. நீங்கள் செய்ய வேண்டிய முதலாவது வேலை, உங்ககிட்ட கொடுத்த அத்தனை ஆத்துமாக்களும் பரலோகத்துக்கு போகுமான்னு உங்களுக்கு தெரியணும். அதுக்கான ஆயத்தத்தை நீங்கள் செய்யணும். என்ன செய்யணும்? இனி வாரத்துக்கு 1 நாள் மீட்டிங் நடத்தினால், வாரத்துக்கு 1 நாள் ஆராதனை வைத்தால் ஆகாது. இது டேக் ஆஃப் ஆகிற நேரம், ஆண்டவர் ஆத்துமாக்களை கூட்டிகிட்டு போகிற நேரம். இப்போ ஃபைனல். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, கார் கம்பெனியெல்லாம் போய் பார்த்துருப்பீங்க, என்ன வேணால் ரெடி பண்ணுவான். ஆனால் டெலிவரி பண்ணுறதுக்கு முன்னாடி, ஓனர்கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு தடவை ஃபுல்லாக தொடச்சி கிடச்சி ஆயில் மாதிரி போட்டு பல பாலிஷாக வச்சுருப்பான்.
என்னதான் உங்கள் பொண்ணு நல்லா குளிச்சு கழிச்சு நல்ல பொண்ணாக இருந்தாலும் அந்த கல்யாணம் பண்ணி மாப்பிள்கிட்ட கொடுக்குற அன்றைக்கி ஒரு விசேஷித்த மேக்கப் போட்டு கையில் கொடுப்பீங்க. அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் விசேஷித்த மேக்கப் போட வேண்டிய இடத்துக்கு, பரிசுத்த அலங்காரத்தை எக்ஸ்ட்ரா பண்ண வேண்டிய இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. கொண்டு போய் தேவன் கையில் ஒப்படைக்கிற நேரம் இது. இனி பத்தாது, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ஆராதனை பத்தாது. ஏதோ 3 மணி நேரம் நடத்திட்டேன், என் கடமை தீர்ந்துருச்சு, 3/4 மணி நேரம் பேசிட்டேன், இனி அவங்க இஷ்டம், ஆண்டவர் ஒத்துக்க மாட்டார். திருப்பி கேட்பாரு, ஏன் உன் பையனை அப்படி உள்ள, ஏன் உன் பையனை மட்டும் டெய்லி நோண்டுன, படிச்சியான்னு ஏன் கேட்ட, ஏன் உன் பொண்ணை மட்டும் என்ன மார்க் எடுத்துருக்கிற, என்ன படிக்கிற ஏன் கேட்ட, உன் பிள்ளை மேலே உனக்கு அவ்வளோ அக்கறை இருக்குதுன்னா என் பிள்ளை மேலே எனக்கு அவ்வளோ அக்கறை இருக்குது. அந்த கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்பேன், அதுக்கு தான் உனக்கு இவ்வளவும் கொடுத்துருக்கேன் அப்படின்னு ஆண்டவர் கேட்பார். ஸோ ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை பத்தாது. ஏன்னா ஆராதனையில் எல்லாரும் வருவாங்க, புதுசாக வரவங்க வருவாங்க, அரைவேக்காடு வரும், கால்வேக்காடு வரும், பின்மாற்றம் வரும், எல்லாம் வரும். இவ்வளவும் வந்துச்சுன்னா அந்த 3/4 மணி நேரம் செய்தி அதுக்கு பத்தாது. இப்போ அதுவும் போச்சு, அரை மணி நேரம் செய்தி ஆயிடுச்சு சில சர்ச்சில், 20 நிமிஷம் செய்தி ஆச்சு சில சர்ச்சில். இவங்கெல்லாம் வந்து ஆராதனையை எதுக்கு நடத்துகிறாங்கன்னா விசுவாசிக்காக, கடமைக்காக, நாங்களும் சர்ச்சு நடத்துகிறோன்றதுக்கு நடத்துகிறாங்க. எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா ஸ்கூல் ஹவர்ஸ் குறைஞ்சி பார்த்துருக்குறீங்களா? ஸ்கூல் ஹவர்ஸை குறைச்சிட்டாங்களா? இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான். டிவி முன்னாடி ஓடினதுக்கும் இப்போ ஓடினதுக்கும் ஹவர்ஸ் கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா? ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி டிவி காலையில் 10 மணிக்கு 6 மணிக்கு தான் வரும், நைட்டு 10 மணிக்கு மூடிடுவான். இப்போ 24 ஹவர்ஸ் ஆகிருக்குது. எல்லாமே டைம் இன்க்ரீஸ் ஆகுது, சர்ச்சு நேரம் மட்டும் குறையுது. இங்கே ஏற வேண்டியது சர்ச்சு நேரம் தான். இனி நீங்கள் இந்த ஒரு ஆராதனையை வச்சு விசுவாசியை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போக முடியாது. குறைஞ்சபட்சம் எக்ஸ்ட்ராவாக ஒரு பைபிள் ஸ்டடியாவது ஒன்று உங்கள் சர்ச்சில் இருக்கணும், வார நாட்களில் வைக்கணும், இல்லை ஞாயிற்றுக்கிழமையில் சாயங்காலத்துலையாவது வைக்கணும். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரவன் எல்லாம் ஆயத்தமாயிட்டான்னு பயந்துராதீங்க, நம்பிராதீங்க, நீங்கள் ஏமாந்துருவீங்க. வேத வசனத்தில் தேறினவன் தான் பரலோகத்துக்கு வருவான். இப்போ நீங்கள் யாராவது ஒருத்தர் மனசில் நினச்சிருப்பீங்க, ஆராதனைக்கே வரமாட்டேங்குது, இதில் பைபிள் ஸ்டடி வேறையா, இதுங்களாம் வராது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் சர்ச்சுக்கு வராது, உங்கள் சர்ச்சுக்கு அது வராது. விசுவாசத்தோட ஆண்டவரே ஏன் என்னை நம்பி கொடுத்த என் பிள்ளைகளை பத்திரமா கொண்டு போய் பரலோகத்தில் சேர்க்கணும், இன்னிலேருந்து நான் ஒரு தீர்மானம் பண்ணுறேன், நான் ஒரு வேத வார்த்தை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்தில் உட்காந்து கர்த்தரிடத்துலேருந்து வார்த்தையை வாங்கிட்டு வாங்க. கர்த்தர் உங்களை நம்பி ஆத்துமாக்களை அனுப்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உங்கள் வார்த்தையின் வாசனைக்கு அந்த ஆத்துமாக்கள் ஓடி வரும். அவனை ரெடி பண்ணணும், வேற வழியே கிடையாது. இதே மாதிரி ஓட்டினா, இப்பவும் சொல்கிறேன், இஸ்ரவேல் மெய்ப்பருக்கு கொடுத்த எச்சரிக்கையை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குறார். நீங்கள் அசட்டையாக எடுத்துக்கிட்டு இல்லைங்க அதெல்லாம் சும்மா அவர் அப்படித்தான் சொல்வார், வாரத்துக்கு ஒரு நாள் நடத்தினா போதும், நோ இஷ்யூஸ், உங்கள் ரத்த பழிக்கு நான் நீங்களாக இருக்கிறேன். கர்த்தர் சொன்னதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இனி நீங்கள் 7 நாளும் தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டிய இடத்துக்கு வந்துட்டீங்க. இந்த கூட்டமைப்புகளுக்கு ஓடி ஓடுறதை நிறுத்துங்க. ஏதாவது ஒரு கூட்டமைப்பு வச்சுக்கோங்க, கூடி சோம் பண்ணுங்க, போதும். கூட்டமைப்பு அதிகமாகிருச்சு, கர்த்தரோட இருக்கிற கூட்டணி குறைஞ்சி போச்சு, தனிப்பட்ட முறையில் தேவனோட இருக்கிறது குறைஞ்சி போச்சு, கூட்டமைப்பு அதிகமாகிருச்சு. எங்கே பாருங்க கூட்டமைப்பு தான். யாருக்காவது பதவி தரலையா அவர் ஒரு புது கூட்டமைப்பு. இந்த வருஷம் இவரே இருக்கிறாரு, அடுத்த வருஷமும் இவரே தான் இருப்பாராம். இப்போ என்னையா பண்ணலாம், நம்ம தனியாக ஒன்று ஆரம்பிப்போம். இது என்ன, அது கோலார் போதகர்கள் ஐக்கிய கூட்டமைப்பு, இது கோலார் ஐக்கிய போதகர்கள் கூட்டமைப்பு. வார்த்தை முன்னுக்கு பின்னு மாற்றிட்டோம். இது வேற கூட்டமைப்பு, அது வேற கூட்டமைப்பு. கேட்டால் எனக்கு பதவி தரல, எனக்கு தரல. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த பதவி பட்டம் எதுவும் இங்கே தான் யூஸ் ஆகும், எதுவுமே பரலோகத்துக்கு யூஸ் ஆகாது. பரலோகத்துக்கு யூஸ் ஆக போகிறது உங்ககிட்ட இருக்கிற ஸ்பிரிச்சுவாலிட்டி. நீங்கள் காத்திருக்கிறது மட்டும்தான் பரலோகத்துக்கு யூஸ் ஆகும். நீங்கள் பரலோகத்துக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது பிசப்பையா வராருன்னா தூதன் சொல்ல மாட்டான், கேடிப்பையா வரா மாதிரிம்பா. அதுவே கரெக்டாக வந்தால் சொல்லுவான், உண்மையும் உத்தமும் உள்ளவனே உள்ளவான்னு சொல்லுவார். அங்கே 2 சாட்சி தான் இருக்குது, அக்கிரம சைக்காரனே அப்படியே போயிடு, உண்மையும் உத்தம் உள்ளவனே உள்ளே வந்துரு. 2 தான் இருக்கு. இந்த பிசப்பையா வராரு, ஐயா வராரு, ரெவரண்ட் ஐயா வராரு, ரைட் ரெவரண்ட் வராரு, லெஃப்ட் ரெவரண்ட் வராரு, ரவாலட்டு வராருலாம் இங்கே தான், எதுவுமே அங்கே கிடையாது. அதனால் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்கள் சர்ச்சை ரெடி பண்ண வேண்டியது உங்கள் பொறுப்பு. எத்தனை கொடுத்தாரோ அத்தனையும், 500 நீங்கள் தானே கேட்டீங்க, 500 10 மக்களால் நிரப்ப மாண்டவரே, 500 கொண்டு போய் பத்திரமா சேர்க்கணும். எப்படி 500 சேர்க்கறது கேட்டல்ல. சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா சிஸ்டர்ஸ்க்கு 500 புடவை வேணும்னு இருக்கும், கட்ட தெரியாது, திறந்து பார்த்துட்டு மூடிக்கும். என்னிடத்தில் 500 புடவை இருக்கிறது, இதை எப்போ கட்டினீங்க, இதை எப்போ கட்டினே தெரியாது, கட்டவும் கட்டாது.
சிலதான் அப்படியே வாங்கி வச்சுக்கிட்டே இருக்கும் பாருங்களேன். அந்த மாதிரி 500 ஆத்மா வாங்கி விட்டு போதிக்கவும் தெரியாது. ஆனால் பேர் மட்டும் எங்கள் சர்ச்சில் ஒரு 500 பேர் வராங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. 500 ஆத்மா எப்படி இருக்கு? அது கர்த்தரே அறிவார். கர்த்தர் அறியறதுக்கு உனக்கு எதுக்கு ஆத்மா? நான் கேட்கறது நியாயமா இல்லையா? நானே இந்த கேள்வி கேட்குறேனே, ஆண்டவர் எந்த கேள்வி கேட்பாரு? ஒன்றுமில்லாத நானே கேட்கும் போது சர்வ ஞானமுள்ள தேவன் கேட்பாரா கேட்க மாட்டாரா? ரெண்டாவது நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமானது, இந்த 200 கோடி பேர் சாவாங்கன்னு பைபிள் சொல்லுது, 1/4 பங்கு. 500 கோடின்னு அவங்க சொல்கிறாங்க, அதெல்லாம் இருந்துட்டு போட்டோம். இப்போ உங்கள் சபையை சுற்றி ரட்சிக்கப்படாத 100 கணக்கில் 1000 கணக்கில் ஜனங்க இருப்பாங்க. இந்த 1/4 பங்கில் அவங்களும் தான் இருப்பாங்க. ஏன் உங்களை கர்த்தர் அங்கே வச்சிருக்கிறாருன்னா, உங்கள் சபையை சுற்றி குறைஞ்சபட்சம் ஒரு 3 கிலோமீட்டர், அதிகபட்சம் ஒரு 5 கிலோமீட்டர் சுற்றி இருக்கிற அத்தனை ஆத்துமாக்களுக்கும் இன்னும் ஒரு விசை சுவிசேஷத்தை சொல்லிவிடுங்கள். இல்லைங்க நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டோம், இருக்கட்டும், இது கடைசி முயற்சி. அவன் சபைக்குள்ளே வந்துட்டான், பாதுகாக்கப்பட்டுரும். அவனுக்கான கடைசி சான்ஸு சர்ச்சு தான். இப்போ அவன் செத்துட்டானா நரகத்துக்கு போயிடுவான். அவனை காப்பாற்றுற பெரிய பொறுப்பு சபைக்கிட்ட இருக்குது. ஒரு சபையை கர்த்தர் ஏன் அங்கே வைக்கிறாருன்னா, அதை சுற்றி இருக்கிற அத்தனை அநீதிமான்களை நீதிமான்களாய் மாற்றுவதுக்கு தான் கர்த்தர் அங்கே வச்சிருக்கிறார். அது உங்கள் மேல் விழுந்த கடமை. நீங்கள் சுற்றி ஒரு 3 கிலோமீட்டர், குறைஞ்சபட்சம் அதிகபட்சம் ஒரு 5 கிலோமீட்டர் எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்லிட்டேன், அத்தனை பேருக்கும் சொல்லிட்டேன். இனி நான் விதைக்க வேண்டியதை விதைச்சிட்டேன், விளையச் செய்கிற கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறார், அவர் பார்த்துப்பார். ஆனால் நான் சொல்லிட்டேன், ஆண்டவர் வரும்போது, ஆண்டவரே என்னை என் ஏரியாவில் சுவிசேஷம் விதைக்கப்படாத இடமே கிடையாது, என் கால்படாத இடமே கிடையாதுங்கிற ஒரு நிச்சயத்தை இந்த ஒரு வருஷத்துக்குள் அச்சீவ் பண்ண பாருங்கள். அடுத்த வருஷமெல்லாம் எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது. இந்த வருஷமே வெயில் பின்னு போகுதுன்னு சொல்கிறாங்க. நியூக்ளியர் வார் ஸ்டார்ட் ஆச்சுன்னா இதை விட 1.5 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆகுன்றான் வேர்ல்டு வைட். தானாகவே மரங்கள் எரியுமா, அந்த அளவுக்கு உஷ்ணம் அதிகரிக்க போதுங்கிறான். ஸோ இருக்கிற இந்த கொஞ்ச நாட்களை முழுக்க முழுக்க சுவிசேஷத்துக்கு பயன்படுத்துங்க. கண்டிப்பாக உங்களை அடிப்பார்கள், தடுத்து நிறுத்துவார்கள், சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அது அவங்க வேலை. ஏன்னா பிசாசு கடைசி நேரத்தில் தன் வேலையை பார்க்குறான். அவனுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் தான் இருக்குன்னு அவனுக்கு நல்லா தெரியுது. அவனே அவ்வளோ வேலை பார்த்தா தேவனுடைய ஊழியக்காரன் இன்னும் அதிகம் நான் வேலை பார்ப்பேன். தோத்து போன பிசாசுக்கு அவ்வளோ வைராகியம் இருக்கும்னா, ஜெயம் கொண்ட தேவனுடைய ஊழியக்காரன் நான், எனக்கு இன்னும் எனக்கு என்ன இருக்கணும்? வைராகியம் இருக்கணும். இந்த 2 காரியத்தை மட்டும் கன்ஃபார்மாக செஞ்சுருங்க. ஒன்று, உங்கள் சபையை 100% ஆயத்தம் பண்ண சபையாக மாற்றுங்க. அதுக்கு வெறும் ஞாயிறு ஆராதனை பத்தாது, ஆராதனையிலையும் யூஸ் பண்ணுங்க. இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஆராதனை, அது பைபிள் ஸ்டடியாக இருக்கணும். ஆத்துமாக்களை வர சொல்லுங்கள், 1 மணி நேரம் எடுங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் 4 மணி நேரம் காத்துருங்க. நீங்கள் செல்ல கூட்டமைப்பை கட் பண்ணுங்க, அதுவே போதும். அதுலேயே நீங்கள் பைபிள் ஸ்டடிலாம் எடுத்துடலாம். வெட்டியாக போய் உட்காந்து அந்த பாஸ்டர் அப்படி, இந்த பாஸ்டர் அப்படி, அவர் ஊழியம் இப்படி, அவர் உருப்பட மாட்டார், இவர் உருப்பட மாட்டார் கேட்டால் நீங்கள் போகிறது கர்நாடகாவின் எழுப்புதலுக்காக ஆண்டவர் மிகப்பெரிய காரியத்தை செய்வார், உட்காந்து பேசுறது அவன் உருப்பட மாட்டான், அவன் நாசமாக போவான் அவன் அப்படின்னு. இந்த ஒரு மனமே இல்லாத கூட்டமைப்பில் எழுப்புதலே வரப்போகிறதில்ல. நல்ல ஒரு மனமாக இருக்கிற எழுப்புதலுக்கு போங்க, கூட்டத்துக்கு போங்க, 1-2 வச்சுக்கோங்க. ஆனால் மிச்சத்தில் நீங்கள் தேவ சமூகத்தில் காத்துருங்க, நீங்கள் உட்காருங்க. கூட்டமைப்பை நான் எதிர்க்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. நீங்கள் சகோதரர்கள் கூடி ஜெபிக்கிறது ஒன்று இருக்குது, ஆனால் நீங்கள் தேவனோடு ஜெபிக்கிறது தான் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியம். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. முதலாவது உங்களுடைய சபை ஆயத்தப்படுத்துங்க. இன்னொன்று, உங்கள் சுற்றி இருக்கிற ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்துங்க. 2 காரியம். இப்போ ஆண்டவர் சொல்கிறது ஏதோ செய்தி கதை நினச்சிடாதீங்க. அடுத்து ஒருவரும் கிரியை செய்ய முடியாத காலம் ஒன்று வருகிறது. அதுக்கு முன்னாடி இப்போ ஓப்பன் டோர் இருக்குது. இந்த 1 வருஷம் 1.5 வருஷத்துக்குள்ளே செஞ்சிங்கன்னா நல்லது. அதுக்கப்புறம் ஆன்லைனில் செய்யலான்னு நினைக்காதீங்க. சில நாட்கள் ஆன்லைன் கூட வேலை செய்யாது. நியூக்ளியர் வார் உச்சத்துக்கு போகும்போது ஆன்லைனும் வேலை செய்யாது. மிக மோசமான கண்டிஷன் வரும். இப்போவே ரட்சணிய நாள், இப்போவே ஆண்டவர் உங்களுக்கு எச்சரிப்பு கொடுக்குறாரு. இன்னிலேருந்து தீர்மானம் பண்ணுங்க, இனி என்னுடைய வேலை டெய்லி ஒரு 1 மணி நேரமாவது சுவிசேஷம் அறிவிப்பது. உங்கள் விசுவாசிகளை ஆயத்தப்படுத்துங்க, சுவிசேஷம் சொல்ல சொல்லுங்கள். நீங்கள் தேவ சமூகத்தில் உட்காருங்க, காலையிலையும் மாலையிலையும். சபையை 7 நாளும் திறங்க. பைபிள் ஸ்டடி 1 நாள் வைங்க, 7 நாளும் திறங்க. போய் உட்காந்து நீங்களும் உங்கள் குடும்பமும் சேர்ந்து ஜோம் பண்ணுங்க 1 மணி நேரம். சபை 7 நாளும் ஜோம் திறந்துருக்கணுங்க. ஆர்சி காரனும் சிஎஸ்ஐ காரனையும் பார்த்து நீங்கள் கோவப்படுறீங்கல்ல, பொறாமையாக இருக்குதுல்ல. பாருங்க, அந்த சர்ச்சில் எவ்வளோ கூட்டம், ஜனங்கள் அப்படியே அங்கே சாரசாரியாகி போகிறார்கள். சத்தியத்தை சொல்லுகிறோம், நம் சபைக்கு வரமாட்டான். அவன் எப்படி வருவான்?
போய் பாருங்கள் சிஎஸ்ஐ ஆர்ஐ சபையை. காலைல 6 மணிக்கு திறந்துருவாங்க. திறந்தாங்கன்னா நைட்டு 9 மணிக்கு தான் மூடுவாங்க. 7 நாளும் திறந்துருக்கோம். நம்ம சபை எப்போ திறக்கும்? ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் திறக்கும், மற்ற நாள் திறக்கவே திறக்காது. கேட்டு பாருங்க, ஏங்க சர்ச் திறக்க மாட்டீங்க? உள்ள ஸ்பீக்கர் இருக்கு, உள்ளுக்குள்ள 2 மைக் இருக்கு. அவன் அத்தனை கோடி ரூபா சொத்தை உள்ள போட்டு திறந்து வச்சுட்டு உட்காந்துருக்கான். இங்கே நம்ம மிஞ்சி போச்சுன்னா ஒரு 4-5 லட்சத்துக்கு தான் இருக்கும். திறங்க, ஒரு ஆளை ஜோமரத்துக்கு போடுங்க. அவங்க செக்ஸ்டன் ஒன்று வச்சுருக்காங்க, ஒரு ஆள் அசிஸ்டன்ட் போடுங்க. தம்பி உன் வேலை சர்ச்சை பார்த்துக்கிறது, ஜோம் பண்ணுறது, நீ பைபிள் வாசிக்கிறது, நான் உனக்கு மாதம் ஒன்று தரேன்டா. எத்தனை பேர் இருக்கான்? ஒருத்தனை போட்டு விடுங்க. சபை 7 நாளும் திறந்திருக்கணும். துதியும் ஸ்தோத்திரமும் எப்பொழுதும் ஏறெடுக்கப்பட்டு கொண்டே இருக்கணும். கடை 7 நாள் திறந்திருக்குது, டிவி 7 நாள் திறந்திருக்குது, இன்டர்நெட் 7 நாள் திறந்திருக்குது, பிசாசு 7 நாள் வேலை பார்க்குறான், ஊழியக்காரன் மட்டும் 1 நாள் தான் வேலை பார்க்குறான். எப்படி ஆத்மா ரசிக்கப்படும்? 7 நாளும் சபையை திறங்க. நீங்கள் போய் ஜோம் பண்ணுங்க 1 மணி நேரம் உட்காந்து. யாரும் வேண்டாம், ஊழியக்காரர் போய் ஜோம் பண்ணுங்க உட்காந்து 1 மணி நேரம் ஜோம் பண்ணுங்க. சாயங்காலத்தில் முடிஞ்சால் மனைவியை கூட்டு போய் ஜோம் பண்ணுங்க. உங்கள் 1 மணி நேரம் ஜெபம் உன் சபையில் எவ்வளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் என்பதை நீங்கள் பாருங்கள். நான் சொல்லலை, பாஸ்டர் டி மோகனை பற்றி எல்லாம் பேசுகிறாங்கல்ல, அவர் அப்படி கட்டுறாரு இப்படி கட்டுறாருன்னு. அவர்கிட்ட இருக்கிற ஒரு விஷயத்தை கற்றுக்கோங்க, அது உங்களுக்கு நல்லது. பாஸ்டர் டி மோகனுடைய சர்ச்சு எனக்கு தெரிஞ்சு, நான் ஆண்டவருக்குள்ளே 32 வருஷம் ஆகுது, 33 வருஷம் ஆகுது. 33 வருஷம் அந்த சர்ச்சை பார்க்குறேன். ஒரு நாள் கூட அந்த சர்ச் பூட்டி இருக்காது. 24 மணி நேரம் ப்ரேயர் 34 வருஷமாக போயிட்டே இருக்குதுங்க. கர்த்தர் சும்மா ஆசீர்வதிக்கல டி மோகனை. அன்றைக்கி நாலுமாவடிக்கு அண்ணன் கூப்பிட்டாங்க, போனால் 24 ஹவர்ஸ் ப்ரேயர் டெய்லி போயிட்டே இருக்குதுங்க. அங்கே வாட் எவர் இட் இஸ், அவரை பற்றி உங்களுக்கு என்ன கருத்துக்கள் இருக்குது அதெல்லாம் வேறு. ஆனால் ஒன்று அவர் செஞ்சு வச்சுருக்காரு, 24 மணி நேரம் ப்ரேயர் ஒன்று போயிட்டே இருக்குது. உங்களுக்கு 24 மணி நேரம் வேணாம், ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் ப்ரேயர் நடக்குது அவங்க சர்ச்சில். அப்புறம் எப்படி சபை வளரும்? பையனை மட்டும் சொல்கிறீங்க 8 மணி நேரம் அனுப்புகிறீங்க ஸ்கூலுக்கு, அதுக்கு 10க்கு 2 மணி நேரம் டியூஷன் அனுப்புகிறீங்க. அதுக்கப்புறமும் கேட்குறீங்க, என்னடா படிக்க மாட்டேங்கிற, புக் எடுறா, எக்ஸாம்டா. ஒரு நாளைக்கு அவன் 10 மணி நேரம் படித்தாதான் 1 வருஷம் பாஸ் ஆவான்னு உங்களுக்கு தெரியுது. அந்த வருஷம் பாஸ் ஆகணும்னா ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் படித்து 2 மணி நேரம் டியூஷன் படித்து தனிப்பட்ட முறையில் 2 மணி நேரம் படிக்கணும். குறைஞ்சபட்சம் 10 மணி நேரம் படிக்க சொல்கிறீங்க. அப்போ உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பாஸ் ஆகணும்னா 1 மணி நேரம் கூட படிக்க மாட்டீங்க. எப்படி பாஸ் ஆகும்? அவனை நீங்கள் கேட்குற கேள்வியை உங்களை ஆண்டவர் பார்த்து கேட்பார். 2 காரியத்தை கண்டிப்பாக செய்யுங்கள். சபையை 7 நாளும் ஜெபம் பண்ணுங்க, துறங்க. 1 மணி நேரம் போய் ஜெபம் பண்ணுங்க. இந்த தயவு செய்து இந்த அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் நிறுத்திட்டு உங்கள் ஊழியத்தை பாருங்கள். உங்கள்கிட்ட கர்த்தர் கொடுத்ததுக்கு கணக்கு கரெக்ட் பண்ணுங்க. அதைத்தான் கர்த்தர் கேட்பார். ஆண்டவர் வரும்போது உங்ககிட்ட இருக்க ஆட்டைத்தான் கேட்பாரு. உரிய எத்தனை கூட்டமைப்பில் நீ மெம்பராக இருந்த, எந்த கூட்டமைப்பில் செக்ரட்டரியாக இருந்த, எதில் நீ ட்ரெஷராக இருந்தன்னு கேட்க போகிறது கிடையாது. உங்ககிட்ட கொடுத்ததில் எத்தனைக்கு நீங்கள் உண்மையாக இருந்ததுன்னு தான் கேட்க போகிறார். 2வது, இந்த வருகிற ஒவ்வொரு நாளும் எப்படியாவது சுவிசேஷத்தை அறிவிங்கள். உங்களை சுற்றி 3 கிலோமீட்டர் குறைஞ்சபட்சம் ஒரு இடம் கூட என் காலில் படாமல் இல்லை, நான் சொல்லிட்டேன், கர்த்தர் வரும்போது எனக்கு செய்வார் அப்படின்ற ஒரு காரியத்தை நீங்கள் செய்யணும். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். எந்திரிக்கலாமா? நாம் எல்லோரும் ஒரு 2 நிமிஷம் நாம் ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாம் கண்களை மூடுவோம். ஆனால் எப்படி ஜெபம் பண்ண போகிறோன்னா, ஒருத்தர் கையை மட்டும் பிடிங்க. 2 பேர் தான் இருக்கணும். செயின் மாதிரி மொத்தமாக எல்லாரும் பிடிக்கக்கூடாது. ஒருத்தர் இன்னொருத்தரோட கையை மட்டும் பிடிங்க, 2 பேர் மட்டும். இந்த கையை நீங்கள் யார் கையை பிடிச்சிருக்கிறீங்களோ அவர் ஊழியத்துக்கு நீங்கள் ஜெபம் பண்ண போகிறீங்க. இப்போ ஆனால் நீங்கள் எவ்வளோ உண்மையாக பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் உங்கள் ஊழியத்தை ஆசீர்வதிப்பார். ஏன்னா வசனம் சொல்லுது, யோபு தன் நண்பர்களுக்காக ஜெபித்தான், கர்த்தர் அவன் முகத்தை பார்த்தார், கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார்னு இருக்கு. இப்போ நீங்கள் உங்கள் கூட இருக்கிற ஊழியக்காரனுக்காக உண்மையாக ஜெபம் பண்ணால், இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஜெபம் பண்ணால், கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை மாற்றுவார், உங்கள் ஊழியத்தை ஆசீர்வதிப்பார். நீங்கள் கடமைக்கு ஜெபம் பண்ணீங்கன்னா அதே மாதிரி தான் உங்கள் ஊழியமும் கடமையாக மாறிட்டோம்.